வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னர்ல இட்லி மாவு கார குழி பணியாரம் பண்ண போறோம். இந்த பாத்திரத்துல 2 கப் கரெக்டான புளிப்புள்ள தோசை மாவு வச்சிருக்கேன். இதுல 2 டேபிள் ஸ்பூன் ரவை சேர்த்துக்கங்க. வறுத்த ரவை, வறுக்காத ரவை எதுனாலும் சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இதுல ஒரு அரை டேபிள் ஸ்பூன் மட்டும் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நான் இன்னைக்கு தோசை மாவு எடுத்திருக்கேன். இட்லி மாவு இருந்தாலுமே நீங்க எடுத்துக்கலாம். ரவை சேர்த்து இந்த கன்சிஸ்டன்சிக்கு இருக்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து கலந்து வச்சுக்கோங்க. இந்த மிக்சிங் பவுல்ல ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கங்க. இதுல 2 சின்ன தக்காளியையும் விதைகளை நீக்கிட்டு நல்லா குட்டி குட்டியா கட் பண்ணி சேர்த்துக்கங்க. பொடியா சாப் பண்ண 3 பச்சை மிளகாய், பொடியா கட் பண்ண கொத்தமல்லி இலைகள் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு இந்த மிக்சிங்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது கூட அரை டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்க்கிறேன். இது நீங்க விருப்பப்பட்டா சேர்த்துக்கங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். ஆல்ரெடி நம்ம பச்சை மிளகாய் வேற சேர்த்துருக்கோம். லைட்டா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம பணியாரத்தை ஊற்றிடலாம். ஸ்டவ்ல ஒரு பணியாரக்கல் போட்டு சூடாயிடுச்சு. ஒவ்வொரு குழியிலையும் கொஞ்சம் கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் ஸ்டவ்வோட தீயை குறைச்சிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்ச மிக்சிங்க ஒவ்வொரு குழியிலையும் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்கங்க. ஸ்டவ் சிம்லேயே தான் இருக்கு. அடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்ச மாவை இந்த மிக்சிங் மேல கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துட்டு மறுபடியும் சுத்தி கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துக்கங்க. மூடி போட்டு ஸ்டவ்வோட தீயை கொஞ்சம் கூட்டி வச்சுக்கோங்க. லோ ஃப்ளேமுக்கும் மீடியம் ஃப்ளேமுக்கும் நடுவில் வச்சுருக்கேன். ஒரு சைடு பணியாரம் வேகட்டும். 2 நிமிஷம் ஆச்சு. மேலே எல்லாம் நல்லா ட்ரை ஆகி வந்திருக்கு பாருங்க. பணியாரம் அந்த சைடு வெந்துருச்சு. திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டுட்டு எல்லா பணியாரம் மேலேயும் கொஞ்சமா நெய் சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு அடுத்து கொஞ்சமா இட்லி பொடி லைட்டா தூவி விட்டுக்கலாம். நெய் இட்லி பொடியெல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா மூடி எதுவும் போட வேண்டாம். பணியாரம் அந்த சைடு வெந்து வரட்டும். இப்ப 2 நிமிஷம் ஆச்சு. பணியாரம் பாருங்க, இந்த சைடுமே நல்லா சூப்பரா வெந்துருச்சு. நல்லா மொறு மொறுன்னு இருக்கு. பிளேட்டுக்கு மாத்திடலாம். முட்டைக்கோஸ் 65 பண்ண போறோம். இந்த மிக்சிங் பவுல்ல 1/4 கிலோ முட்டைக்கோஸை இந்த மாதிரி மெல்லிசான பீசஸா கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இதுல 1/2 கப் கடலை மாவு, 1/4 கப் சோள மாவு, கார்ன்ஃப்ளவர்னு சொல்லுவாங்க இல்லையா அது, 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு. ஃபர்ஸ்ட் இந்த 3ஐயும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நல்லா இந்த மாதிரி அழுத்தி அழுத்தி மிக்ஸ் பண்ணிக்கங்க. அப்பதான் முட்டைக்கோஸ்ல உள்ள தண்ணி எல்லாம் வெளியில வந்து நல்லா இந்த மாவோட மிக்ஸ் ஆகும். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டு இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்க்கிறேன். கூடவே 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்க்கிறேன். நீங்க தேவைப்பட்டா கூட கொஞ்சம் சேர்த்துக்கங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு. அடுத்து 1 பிஞ்ச் வந்து கலர் சேர்க்கிறேன், ஃபுட் கலர். இது ஆப்ஷனல் தான், விருப்பப்பட்டா சேர்த்துக்கங்க, இல்லைன்னா இதை ஸ்கிப் பண்ணிடலாம்.
தண்ணி சேர்க்காம எல்லாத்தையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அழுத்தி அழுத்தி ஒரு 5 நிமிஷத்துக்கு பிசைஞ்சுக்கோங்க. கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காம மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணும்போது இந்த மாதிரி அழுத்தி அழுத்தி மிக்ஸ் பண்ணிங்கன்னா முட்டைக்கோஸில் உள்ள தண்ணி எல்லாம் வெளியில் வரும். அப்புறமா தேவைப்பட்டால் நம்ம தண்ணி தெளிச்சுக்கலாம். கொஞ்சம் கூட தண்ணியே சேர்க்காம அழுத்தி அழுத்தி பிசைஞ்சு இந்த பக்குவத்துக்கு வந்திருக்கு. தண்ணி கொஞ்சம் கூட சேர்க்கலை. இதை விட தளர்வாக இருந்ததுன்னா உங்களுக்கு எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கும்போது 65 கிறிஸ்பியாக இருக்காது. இப்போ இதை ஊற விடக்கூடாது, உடனே எண்ணெயில் போட்டு எடுத்துடணும். இப்போ எண்ணெய் விட்டு சூடாயிடுச்சு. நம்ம ரெடி பண்ணி வச்சதை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி எண்ணெயில் சேர்த்துடலாம். ஸ்டவ்வை மீடியமாக எரிய விடுங்க. 1 நிமிஷம் கழித்து இந்த மாதிரி பரட்டி பரட்டி விட்டுக்கலாம். கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் இந்த மாதிரி பரட்டி பரட்டி விடுங்க. இப்போ நல்லா கிறிஸ்பியாக இருக்கிற மாதிரி ஃப்ரை ஆயிடுச்சு. எடுத்துடலாம். நல்லா சூப்பராக டேஸ்டான முட்டைக்கோஸ் 65 ரெடி ஆயிடுச்சு. எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணியாச்சு. கடைசியாக ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதே எண்ணெயிலேயே கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகளை ஃப்ரை பண்ணி சேர்த்துக்கலாம். காரப்பிடி கொழுக்கட்டை பண்ண போகிறோம். 1 கப் பச்சரிசியை 3 தடவை வாஷ் பண்ணிவிட்டு 3 மணி நேரமாக ஊற வச்சுருக்கேன். இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து தோசை மாவு பதத்துக்கு அரைச்சிக்கலாம். அரைச்சாச்சு. நல்லா நைஸாக இந்த மாதிரி தோசை மாவு பதத்துக்கு அரைச்சிக்கோங்க. அடுத்து இந்த பேனில் 3 டீஸ்பூன் எண்ணெயும் 1 டீஸ்பூன் நெய்யும் சேர்க்குறேன். ரெண்டுமே சூடாயிடுச்சு. இதில் 1 டீஸ்பூன் கடுகு பொரிஞ்சதும் 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பும் 2 டீஸ்பூன் உளுந்தும் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி உளுந்தும் கடலைப்பருப்பும் அதிகமாக சேர்த்தோம்னா கொழுக்கட்டை நல்லா வாசனையாகவும் சுவையாகவும் இருக்கும். இப்போ பருப்பெல்லாம் நல்லா பொன்னிறம் ஆயிடுச்சு. இதில் கட் பண்ண 3 காஞ்ச மிளகாய் சேர்க்குறேன். இதையும் லைட்டாக வதக்கி விட்டுட்டு கட் பண்ண கருவேப்பிலை இலைகள் கொஞ்சமும் கொத்தமல்லி இலைகள் கொஞ்சமும் சேர்க்குறேன். கருவேப்பிலையோட கொத்தமல்லி அதிகமாக சேர்த்துக்கங்க, நல்லா வாசனையாக இருக்கும். கூடவே 1/4 டீஸ்பூன் பெருங்காய பவுடர் சேர்த்துக்கலாம். பெருங்காய பவுடரும் இந்த கொழுக்கட்டைக்கு நல்ல மனம் கொடுக்கும். அடுத்து 1/2 கப் அளவுக்கு தேங்காய் துருவலை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தேங்காய் துருவலோட கலர் மாறாத அளவுக்கு மிதமான தீயில வச்சு வதக்கிக்கங்க. தேங்காய் துருவலும் நல்லா வதங்கிடுச்சு. ஸ்டவ்வை மிதமான தீயில வச்சுட்டு நம்ம அரைச்ச அந்த மாவை சேர்த்துக்கலாம். மாவு சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு மிதமான தீயில வச்சு நல்லா இந்த மாதிரி கிண்டி கொடுத்துட்டே இருங்க. இந்த மாதிரி கிண்டி கொடுத்துட்டே இருந்தோம்னா கொஞ்ச நேரத்துல மாவு வந்து நல்லா கெட்டியாகி வந்துடும். நாலு நிமிஷமா சிம்லேயே வச்சு கிண்டி மாவு நல்லா கெட்டியாயிடுச்சு. இதை வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாம். பிளேட்டுக்கு மாற்றியாச்சு. இது கை பொறுக்கிற அளவு சூடு வர வரையும் இருக்கட்டும். ஒரு ஸ்டீமரில் வாழை இலை போட்டு வச்சுருக்கேன். இதில் தான் நம்ம கொழுக்கட்டையை வேக வைக்க போகிறோம். இந்த மாதிரி வேக வச்சோம்னா வாழை இலை வாசனையோட கொழுக்கட்டை சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மாவு கை பொறுக்கிற அளவு சூடுக்கு வந்துருச்சு. லைட்டாக மட்டும் கையில் எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு இதை நல்லா ஒன்று சேர்த்து பிசைஞ்சுக்கங்க. இந்த மாவுல இருந்து கொஞ்சம் மாவு எடுத்து இந்த மாதிரி நீளமா கொண்டு வந்து 4 விரலையும் வச்சு இந்த மாதிரி பிரஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து பிடி கொழுக்கட்டை கிடைச்சிரும். இதே மாதிரி எல்லாத்தையும் பிடிச்சு வச்சிடலாம்.
கொழுக்கட்டையெல்லாம் பிடிச்சு வச்சாச்சு, ஆவியில வேக வச்சிடலாம். இட்லி பாத்திரத்துல தண்ணி விட்டு நல்லா கொதிச்சுட்டு இருக்கு. இந்த மாதிரி கொதிச்சதுக்கு அப்புறமா இந்த பிளேட்டை வச்சுட்டு மூடி வச்சு மீடியம் ஃப்ளேம்ல 10 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். 10 நிமிஷம் ஆச்சு. கொழுக்கட்டைகள்லாம் நல்லா வெந்துருச்சு. இதை வெளியில எடுத்து வச்சிடலாம். சேமியா போண்டா பண்ண போறோம். இந்த பேன்ல 2 கப் தண்ணி சேர்க்கிறேன். நம்ம சேர்த்த தண்ணி நல்லா இந்த மாதிரி கொதிக்கும் போது அதுல 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி எண்ணெய் சேர்த்தோம்னா சேமியா வந்து ஒன்னோட ஒன்று ஒட்டாம நல்லா உதிர உதிரா வரும். இப்ப இதுல நம்ம 1 கப் சேமியா சேர்த்துக்கலாம். சேமியாவை சேர்த்துட்டு இந்த மாதிரி ஒரு ஃபோர்க்கோ ஒரு கரண்டியோ வச்சு இது மாதிரி கிண்டி கொடுங்க. இந்த சேமியா 2ல இருந்து 3 நிமிஷம் வெந்தா போதும். இப்போ 2 நிமிஷம் ஆச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சேமியா வெந்துருச்சான்னு செக் பண்ணி பார்க்கலாம். சேமியாவை எடுத்து இதை மாதிரி ப்ரெஸ் பண்ணி பார்த்தோம்னா 2ஆ உடையணும், ரொம்ப குழையக்கூடாது. இந்த பக்குவத்துக்கு கரெக்டாக வேக வச்சுக்கோங்க. இப்போ இதை நம்ம வடிகட்டிடணும். இந்த வடிகட்டியில் வடிகட்டிக்கலாம். கீழே ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். வடிகட்டிட்டு இந்த சேமியா மேலே நல்ல சில்லுன்னு உள்ள தண்ணியை இந்த மாதிரி விட்டுட்டோம்னா சேமியா வந்து மேலும் வேகாமல் இருக்கும். இப்போ இதில் உள்ள தண்ணி எல்லாம் நல்லா கம்ப்ளீட்டாக வடியட்டும். சேமியாவில் உள்ள தண்ணி எல்லாம் கம்ப்ளீட்டாக வடிஞ்சிருச்சு. இதை ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போ இந்த சேமியா கூட 3 டேபிள் ஸ்பூன் மைதா சேர்த்துக்கலாம். இது கூட 2 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் புளிப்புள்ள தயிர் சேர்த்துக்கங்க. ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் கட் பண்ணது, 1/2 இன்ச் அளவுள்ள இஞ்சி பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கங்க. 2ல இருந்து 3 பச்சை மிளகாவா பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் சீரகம், பொடியா கட் பண்ண கறிவேப்பிலை இலைகள், பொடியா கட் பண்ண கொத்தமல்லி இலைகள், கொஞ்சமா 2 பிஞ்ச் மட்டும் சமையல் சோடா சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு. இப்ப இதை தண்ணி எதுவும் சேர்க்காம எல்லாம் ஒன்னா மிக்ஸ் ஆகுற மாதிரி பிசைஞ்சுக்கலாம். இதுக்கு வந்து தண்ணி சேர்க்க வேண்டியதில்லை. தேவைப்பட்டா நம்ம கடைசியில் சேர்த்துக்கலாம். ஏற்கனவே சேமியா ஈரப்பதமா இருக்கு. நம்ம தயிர் சேர்த்துருக்கோம், வெங்காயம் சேர்த்துருக்கோம். அதனால தண்ணி சேர்க்காம நீங்க பிசைஞ்சுக்கங்க. நல்லா பிசைஞ்சாச்சு. மாவு பார்த்தீங்கன்னா போண்டா போடுற பக்குவத்தை விட கொஞ்சம் திக்கா இருக்கு. அதனால இன்னும் கொஞ்சம் மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 1 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்க்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டா கரெக்டா இருக்கும். இப்ப நல்லா கலந்தாச்சு. மாவு போண்டா போடுற பக்குவத்துக்கு கரெக்டா இருக்கு. நம்ம எண்ணெயில எடுத்து இந்த மாதிரி எந்த சைஸ்க்கு வேணுமோ அந்த சைஸ்க்கு உருட்டி உருட்டி எண்ணெயில போட்டுக்கணும். கடாயில் எண்ணெய் விட்டு சூடாயிடுச்சு. ஸ்டவ்வோட தீயை கொஞ்சம் குறைச்சிட்டு ஒவ்வொரு போண்டாவா எடுத்து எண்ணெயில இந்த மாதிரி உருட்டி உருட்டி சேர்த்துக்கலாம். போண்டாவை போட்ட உடனே கரண்டி எதுவும் போட்டு டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். கொஞ்சம் வெந்ததுக்கு அப்புறமா பரட்டி போட்டா கரெக்டா இருக்கும். இப்ப கொஞ்சம் வெந்துருச்சு. ஒவ்வொரு போண்டாவா பரட்டி பரட்டி விட்டுக்கலாம். இந்த மாதிரி பரட்டி பரட்டி விட்டு நல்லா பொன்னிறமா வந்ததுக்கு அப்புறமா எடுத்துடலாம். இப்ப நல்லா பொன்னிறமா வந்துருச்சு. எடுத்துடலாம். நல்லா எண்ணெயை வடிச்சிட்டு எடுத்துடலாம். எல்லா போண்டாவையும் போட்டு எடுத்தாச்சு. சுவையான சேமியா போண்டா ரெடி ஆயிருச்சு. நெய் அவல். இந்த பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்க்கிறேன். நெய் உருகினதும் இதுல 10-15 போல முந்திரியை சேர்த்து லோ ஃப்ளேம்லயே வச்சு இந்த முந்திரி பொன்னிறமா வர வரையும் வறுத்துக்கலாம். இந்த மாதிரி பொன்னிறமா வறுபட்டதுக்கு அப்புறமா இந்த முந்திரியை தனியா எடுத்து வச்சுக்கலாம். மீதி இருக்கிற அதே நெய்ல 1 டீஸ்பூன் கடுகு பொரிஞ்சதும் அதுல 2 பச்சை மிளகாவை கட் பண்ணி சேர்த்துக்கலாம்.
இந்த பச்சை மிளகாவை லைட்டாக வதக்கி விட்டுட்டு இது கூட 1/4 கப் அளவுக்கு பொடியாக கட் பண்ண வெங்காயத்தையும் சேர்த்து, அடுத்து இது கூட கொஞ்சமாக கறிவேப்பிலை இலைகளும் கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த வெங்காயம் ஓரளவு லைட்டாக கலர் மாறுற அளவுக்கு வதக்கிக்கணும். வெங்காயத்தோட கலர் லைட்டாக சேஞ்ச் ஆயிருக்கு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு 2 கப் தின்னான அவல் சேர்த்துக்கலாம். இந்த டிஷ்ஷுக்கு தின்னான அவல் தான் நல்லா இருக்கும். அவல் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம இந்த டிஷ்ஷுக்கு கொஞ்சம் கூட தண்ணியே சேர்க்காம நெய் மட்டுமே சேர்த்து பண்ணியிருக்கனால இந்த அவல் வந்து சாப்பிடும்போது நல்லா கிறிஸ்பியா ரொம்ப டேஸ்டா இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. அடுத்து இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒண்ணா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு அவல் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. ஸ்டவ் ஆஃப்லயே தான் இருக்கு. அடுத்து இதுல 1/2 கப் தேங்காய் துருவலும் 2 டேபிள் ஸ்பூன் பொடியா கட் பண்ண கொத்தமல்லி இலைகளும் சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா ஒரு தடவை கலந்து கொடுத்துடலாம். அடுத்து இதுல நெய்ல வறுத்த முந்திரியை சேர்த்துக்கலாம். முந்திரி சேர்த்து மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. அடுத்து இதை வேற ஒரு பவுலுக்கு மாத்திடலாம். ஸ்கூல் விட்டு வர்ற குழந்தைங்களுக்கு நம்ம உடனடியாக 10 நிமிஷத்துல இதை செஞ்சு கொடுத்துடலாம். அவங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த நெய் அவலை அப்படியே சாப்பிட்றத விட அது மேல கொஞ்சமா காரா பூந்தியை தூவி விட்டு சேர்த்து சாப்பிடும்போது இன்னுமே நல்லா கிறிஸ்பியா டேஸ்டா இருக்கும். இட்லி மாவு குணுக்கு 3 கப் இட்லி மாவு எடுத்து வச்சிருக்கேன். கரெக்டான புளிப்புள்ள இட்லி மாவு. இதுல 2 டேபிள் ஸ்பூன் மைதா சேர்த்துக்கலாம். மைதாக்கு பதில் நீங்க ரவை சேர்க்கறதுனாலும் சேர்த்துக்கங்க. நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கட்டி இல்லாம மிக்ஸ் பண்ணியாச்சு. மாவு பாத்தீங்கன்னா எண்ணெயில எடுத்து விடுற மாதிரி இந்த கன்சிஸ்டன்சில இருக்கணும். இதை விட கெட்டியா இருந்ததுன்னா கொஞ்சமா தண்ணி சேர்த்து கலந்துக்கங்க. இது கூட ஒரு சின்ன சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடியா சாப் பண்ணி சேர்க்கிறேன். பொடியா கட் பண்ண 2 பச்சை மிளகாய், பச்சை மிளகாவை நல்லா பொடியா சாப் பண்ணிக்கங்க. கட் பண்ண கறிவேப்பிலை இலைகள் கொஞ்சம், 2ஐயும் சேர்த்துக்கலாம். இது இருக்கட்டும். இந்த பேன்ல 1 டீஸ்பூன் எண்ணெய் சூடானதும் அதுல 1/2 டீஸ்பூன் கடுகும் 1/4 டீஸ்பூன் பெருங்காய பவுடரும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ரெடி பண்ண மாவுல சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துருங்க. அடுத்து இதுல உப்பு சேர்க்கணும். இட்லி மாவுல உப்பு இருக்கும். நம்ம சேர்த்த வெங்காயம் பச்சை மிளகாய்க்காக கொஞ்சமா ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும் உப்பு சேர்க்கிறேன். 2 பிஞ்ச் சமையல் சோடா சேர்த்துக்கலாம். நல்லா மறுபடியும் மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அவ்வளவுதான். மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம எண்ணெயில ஊற்றி எடுத்துடலாம். மாவு இந்த மாதிரி இருக்கணும். எண்ணெய் சூடாயிடுச்சு. நம்ம ரெடி பண்ணி வச்ச மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஸ்பூன்ல எடுத்து கொஞ்சம் கொஞ்சமா விட்டுறலாம். நீங்க எண்ணெயில சேர்க்கும் போது ஸ்டவ்வை வந்து சிம்ல வச்சுட்டு சேர்த்துக்கங்க. இப்ப குணுக்கு மேல எலும்பி வந்திருக்கு. ஒவ்வொன்னா பிரட்டி விட்டுக்கங்க. சிம்பிளே வச்சு இந்த மாதிரி பிரட்டி பிரட்டி எடுத்தோம்னா குணுக்கோட கலரும் மாறாம இருக்கும். நல்ல வெளியில மொறுமொறுன்னு இருக்கும். நல்லா பிரட்டி பிரட்டி விட்டு லைட் ப்ரௌனா வந்துருச்சு. எடுத்துடலாம். நல்லா மொறு மொறுன்னு சுவையான இட்லி மாவு குணுக்கு ரெடி ஆயிடுச்சு. பட்டர் முறுக்கு பண்ண போறோம். இந்த பாத்திரத்துல மிஷின்ல கொடுத்து அரைச்ச பச்சரிசி மாவு 2 கப், 1/2 கப் கடலை மாவு. அரிசி மாவையும் கடலை மாவையும் நீங்க மிஷின்ல திரிச்சாலும் கடையில வாங்கினாலும் ஜலிச்சுட்டு சேர்த்துக்கங்க. இது கூட 1 டீஸ்பூன் சீரகம், 1/8 டீஸ்பூன் பெருங்காய பவுடர், இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு
நல்லா ஒரு தடவை கலந்து கொடுத்துட்டு இது கூட லைட்டா மெல்ட் பண்ண பட்டர் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இந்த பட்டர் மாவுல நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி இந்த மாதிரி நல்லா கலந்துக்கணும். 2 கப் அரிசி மாவு 1/2 கப் கடலை மாவுக்கு 2 டேபிள் ஸ்பூன் உருகின பட்டர் வந்து கரெக்டா இருக்கும். இந்த மாதிரி மாவை எடுத்து கையில இந்த மாதிரி பிடிச்சு பார்த்தோம்னா கையில நல்லா இந்த மாதிரி மாவு நிக்கணும். இப்ப இதுல கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து சாஃப்டான மாவா பிசைஞ்சுக்கலாம். தண்ணியை மொத்தமா ஊத்திராம கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து பிசைஞ்சுக்கங்க. இப்ப மாவு பிசைஞ்சாச்சு. மாவு வந்து நல்லா இந்த மாதிரி சாஃப்டா நம்ம முறுக்கு மாவுக்கெல்லாம் பிசைவோம் இல்லையா, அந்த மாதிரி இருக்கணும். இந்த அச்சு வச்சுதான் நம்ம வந்து பட்டர் முறுக்கு பிழிய போறோம். இத இந்த முறுக்கு உலக்குல சேர்த்துட்டு இதுல எண்ணெய் அப்ளை பண்ணிக்கலாம். முறுக்கு உலக்கோட இந்த பாட்டுலயும் எண்ணெய் அப்ளை பண்ணிக்கணும். இந்த மாதிரி அப்ளை பண்ணிட்டோம்னா நமக்கு பிழியறதுக்கு நல்லா ஈஸியா இருக்கும். பிசைஞ்ச மாவுல இருந்து இந்த அளவு மாவு எடுத்து இதை முறுக்கு உலக்குல சேர்த்துட்டு இதை க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணியாச்சு. இதை பிழிஞ்சு எடுத்துடலாம். கடாயில எண்ணெய் விட்டு சூடாயிடுச்சு. எண்ணெய் சூடாயிடுச்சான்னு பாக்குறதுக்கு ஒரு சின்ன பீஸ் எடுத்து இதுல போட்டோம்னா உடனே மேலே எழும்பி வந்துடும். இதுதான் வந்து கரெக்டான ஸ்டேஜ். இப்ப பிழிஞ்சிடலாம். நீங்க வந்து முறுக்கு மாதிரி சுத்தியும் அப்புறமா எடுத்துட்டு வேணா உடைச்சுக்கலாம். இல்லைன்னா சின்ன சின்ன பீசஸா இந்த மாதிரி பிழிஞ்சு விட்டுக்கலாம். ஸ்டவ் வந்து மீடியம் ஹீட்ல தான் இருக்கணும். இப்பவே நீங்க வந்து இந்த மாதிரி கரண்டியை வச்சு இந்த மாதிரி லைட்டா இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுட்டோம்னா நமக்கு ஈஸியா இருக்கும். அல்லது வெளியில எடுத்ததுக்கு அப்புறமும் நம்ம உடைச்சுக்கலாம். ஸ்டவ் வந்து மிதமான தீயில தான் இருக்கணும். முறுக்கு எடுக்கிற வரைக்குமே ஸ்டவ் தீயை கூட்டவோ குறைக்கவோ பண்ணாதீங்க. இந்த மாதிரி பரட்டி விட்டுக்கலாம். இப்ப எண்ணெயில உள்ள பபிள்ஸ் எல்லாம் ஓரளவு அடங்கிடுச்சு. இதை எடுத்துடலாம். டேஸ்டான முறுமுறுப்பான பட்டர் முறுக்கு ரெடி ஆயிடுச்சு. எல்லா முறுக்கையும் எண்ணெயில போட்டு எடுத்தாச்சு. நல்ல முறுமுறுப்பான டேஸ்டான பட்டர் முறுக்கு ரெடி ஆயிடுச்சு. ஹெல்த்தியான ராகி மாவை வச்சு கார கொழுக்கட்டை பண்ண போறோம். இந்த கப்ல 1 கப் ராகி மாவை இந்த பேன்ல சேர்த்துட்டு மிதமான தீயில வச்சு இந்த மாவை 3 இருந்து 4 நிமிஷத்துக்கு வறுத்துக்கங்க. மிதமான தீயில வச்சு 4 நிமிஷமா வறுத்து வாசனை வந்துட்டு இருக்கு. இப்ப இத வேற ஒரு பிளேட்ல கொட்டி ஆற விட்டுறலாம். இந்த பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்க்கிறேன். தேங்காய் எண்ணெய் சேர்த்து பண்ணுங்க. இந்த கொழுக்கட்டையோட சுவை ரொம்ப அருமையா இருக்கும். ஒருவேளை தேங்காய் எண்ணெய் வாசனை பிடிக்கலைன்னா நீங்க வந்து விருப்பப்பட்ட ஆயில் சேர்த்துக்கங்க. எண்ணெய் சூடாயிடுச்சு. அதுல 1/2 டீஸ்பூன் கடுகு பொரிய ஆரம்பிச்சதும் அதுல 1 டீஸ்பூன் கடலை பருப்பும் 1 டீஸ்பூன் உளுந்தும் சேர்த்துக்கங்க. இப்ப பருப்போட கலர்லாம் பொன்னிறமா வந்துருச்சு. இதுல 2 பச்சை மிளகாவை குட்டி குட்டியா கட் பண்ணி சேர்க்கிறேன். கூடவே கருவேப்பிலையிலையும் கட் பண்ணி சேர்த்துக்கங்க. அடுத்து 1 டீஸ்பூன் பொடியா கட் பண்ண இஞ்சி சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி கருவேப்பிலை, இஞ்சி, பச்சை மிளகாய் எல்லாத்தையுமே கொஞ்சம் கூடுதலா சேர்த்துட்டீங்கன்னா இந்த கொழுக்கட்டை சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். அடுத்து 1/2 டீஸ்பூன் பெருங்காய பவுடர் சேர்க்கிறேன். பெருங்காய பவுடருமே கூட கொஞ்சம் சேர்த்துக்கங்க. இப்ப எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டாச்சு. இந்த கப்ல 1 கப் ராகி மாவு எடுத்தோம். அதே கப்லயே 1/2 கப் தண்ணி சேர்க்கிறேன். அடுத்து இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. இந்த தண்ணி கொதிக்க ஆரம்பிக்கட்டும். இப்ப தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜ்ல
4ல இருந்து 5 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். தேங்காய் துருவல் உங்களுடைய தேவைக்கு தகுந்தபடி சேர்த்துக்கங்க. தேங்காய் துருவல் சேர்த்தோம்னா இந்த கொழுக்கட்டை சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும். நான் வந்து 4 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்திருக்கேன். நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு வறுத்து ஆற வச்ச ராகி மாவை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து கிண்டிட்டே இருக்கலாம். ராகி மாவை சேர்க்கும் போது ஸ்டவ்வை வந்து மிதமான தீயில வச்சுக்கோங்க. நம்ம சேர்த்த மாவையெல்லாம் தண்ணி ஓரளவு நல்லாவே இழுத்துருச்சு. ஒரு 2 நிமிஷத்துக்கு சிம்லேயே வச்சு கிண்டி கொடுத்துட்டே இருங்க. இப்ப 2 நிமிஷம் ஆச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிருங்க. இந்த மாவு கை பொறுக்கிற சூடு வர வரைக்கும் இருக்கட்டும். இந்த மாதிரி மூடி வச்சிட்டோம்னா மாவு இன்னுமே நல்லா சாஃப்ட் ஆயிரும். இப்ப மாவு கை பொறுக்கிற அளவு சூடு இருக்கு. இப்ப எல்லாத்தையும் நல்லா ஒண்ணு சேர்த்து பிசைஞ்சிருங்க. மாவு நல்லா சாஃப்டா இருக்கு. கொழுக்கட்டையும் நல்லா சாஃப்டா இருக்கும். இப்ப இதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா மாவு எடுத்து பால் ஷேப்புக்கு உருட்டிக்கலாம். இந்த இட்லி பிளேட்ல கொஞ்சமா ஆயில் அப்ளை பண்ணி வச்சிருக்கேன். நம்ம உருட்டி உருட்டி இந்த இட்லி பிளேட்ல வச்சிடலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் பால் ஷேப்புக்கு உருட்டி இட்லி பிளேட்ல வச்சிடலாம். எல்லாத்தையும் உருட்டியாச்சு. வேக வச்சிடலாம். இட்லி பாத்திரத்துல தண்ணி விட்டு நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. நம்ம ரெடி பண்ணி வச்ச கொழுக்கட்டைகளை வச்சுட்டு மூடி வச்சிருங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்ல வச்சு இந்த கொழுக்கட்டை 6ல இருந்து 7 நிமிஷம் வேகட்டும். இப்ப 7 நிமிஷம் ஆச்சு. கொழுக்கட்டை எல்லாம் நல்லா சாஃப்டா வெந்துருச்சு. இட்லி தட்டை வெளியில எடுத்து வச்சு நல்லா ஆற விட்டுறலாம். கொழுக்கட்டையெல்லாம் நல்லா ஆறிடுச்சு. இந்த பிளேட்டுக்கு மாத்தி வச்சிடலாம். டேஸ்டான சாஃப்டான ராகி கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. காலிஃப்ளவர் பக்கோடா. ஒரு மீடியம் சைஸ் காலிஃப்ளவரை இந்த சைஸ்க்கு கட் பண்ணி வச்சிருக்கேன். இதுல கொஞ்சமா கல் உப்பும் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூளும் சேர்த்து நல்ல சூடான தண்ணியை சேர்த்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சிருங்க. இந்த சூடான தண்ணியில 4ல இருந்து 5 நிமிஷம் இருக்கட்டும். இந்த ப்ராசஸ் பண்ணோம்னா காலிஃப்ளவர்ல உள்ள சின்ன சின்ன பூச்சி எல்லாம் தண்ணியிலேயே விழுந்து நமக்கு காலிஃப்ளவர் சுத்தமாயிரும். 5 நிமிஷம் ஆச்சு. இதில் உள்ள தண்ணியை வடிச்சிட்டு மறுபடியும் 2 தடவை வாஷ் பண்ணி எடுத்துட்டு வந்துடலாம். வாஷ் பண்ணிட்டு கம்ப்ளீட்டா தண்ணியை வடிச்சாச்சு. இதுல 1/4 டீஸ்பூன் டேபிள் சால்ட் சேர்க்கிறேன். நல்லா இந்த மாதிரி பரவலா சேர்த்துட்டு ஒரு தடவை இந்த மாதிரி பரட்டி விட்டுருங்க. அடுத்து 1/4 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்க்கிறேன். மிளகாத்தூள் சேர்த்துட்டும் நல்லா பரட்டி விட்டுருங்க. அடுத்து 1/4 டீஸ்பூன் மல்லித்தூளையும் இந்த மாதிரி பரவலா சேர்த்து டாஸ் பண்ணி விட்டுறலாம். கால் டீஸ்பூன் கரம் மசாலா தூளையும் பரவலா சேர்த்துட்டு டாஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி காலிஃப்ளவர்ல மசாலா தூள்லாம் சேர்த்து டாஸ் பண்ணிட்டோம்னா பக்கோடா சாப்பிடும்போது இந்த காலிஃப்ளவரோட டேஸ்டும் நல்லா இருக்கும். டாஸ் பண்ண காலிஃப்ளவரை வேறொரு பாத்திரத்துக்கு மாத்தியாச்சு. அதே மிக்சிங் பவுல்ல 1 கப் கடலை மாவு, இது வந்து 150 கிராம் இருக்கும். அதே கப்லயே 1/2 கப் அரிசி மாவு சேர்க்கிறேன். இது 75 கிராம். இதுல கொஞ்சம் மஞ்சள் தூள், 2 சிட்டிகை பெருங்காய பவுடர், 3/4 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்க்கிறேன். மிளகாத்தூள் உங்களுடைய காரத்துக்கு தகுந்தபடி சேர்த்துக்கங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு. எல்லாம் ஒன்னா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு இதுல கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து இட்லி மாவு பதத்துக்கு கரைச்சிக்கலாம்.
மாவை கட்டி இல்லாம இந்த மாதிரி கரைச்சுக்கணும். கடைசியா இதுல 2 பிஞ்ச் சமையல் சோடா சேர்த்து மறுபடியும் நல்லா கலந்து விட்டுட்டு எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். மசாலால டாஸ் பண்ண காலிஃப்ளவரை இதுல சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து இந்த மாதிரி பெரட்டி எண்ணெயில போட்டு எடுத்துடலாம். கடாயில எண்ணெய் விட்டு சூடாயிடுச்சு. ஒவ்வொரு காலிஃப்ளவரா டிப் பண்ணி சேர்த்துக்கலாம். காலிஃப்ளவரை சேர்த்துட்டு உடனே டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். 1 நிமிஷம் போல இருக்கட்டும். அதுக்கப்புறமா திருப்பி விட்டுக்கலாம். இப்போ 1 நிமிஷம் ஆச்சு. நல்லா இந்த மாதிரி திருப்பி விடுங்க. மீடியம் ஃப்ளேம்ல வச்சு 5ல இருந்து 6 நிமிஷம் இந்த மாதிரி பெரட்டி விட்டோம்னா நமக்கு இந்த பக்கோடாவும் நல்லா வெந்துரும். உள்ள காலிஃப்ளவரும் நல்லா வெந்துரும். வெளியில நல்லா மொறுமொறுப்பாவும் உள்ள சாஃப்டாவும் சூப்பர் டேஸ்ட்ல இருக்கும். இப்ப பக்கோடா வெந்துருச்சு, எடுத்துடலாம். டேஸ்டான காலிஃப்ளவர் பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்தாச்சு. அதே சூடான எண்ணெயிலேயே 4 பச்சை மிளகாவை கீறி சேர்த்துட்டு கூடவே கொஞ்சம் கறிவேப்பிலை இலைகள் சேர்த்திருக்கேன். இதை பொரிச்சு நம்ம பக்கோடால கார்னிஷிங்க்கு சேர்த்துடலாம். இந்த மிக்சிங் பவுல்ல 1 கப் ரவை சேர்த்துக்கலாம். ரவை நல்லா நைஸான ரவையா எடுத்துக்கங்க. ஒருவேளை உங்களுடைய ரவை கொஞ்சம் பெருசா இருந்ததுன்னா மிக்சி ஜார்ல சேர்த்து பல்ஸ்ல 2-3 தடவை சுத்திட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கங்க. இது கூட 1/2 கப் அளவுக்கு பொடியா கட் பண்ண வெங்காயம், ஒரு சின்ன சைஸ் தக்காளிய கட் பண்ணி சேர்த்துக்கங்க. இந்த மாதிரி குட்டி குட்டியா கட் பண்ணி சேர்த்துக்கங்க. 1/4 கப் அளவுக்கு துருவின கேரட், கொஞ்சமா கிட்டத்தட்ட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடியா கட் பண்ண கேப்சிகம், 2ல இருந்து 3 பச்சை மிளகாவை குட்டி குட்டியா கட் பண்ணி சேர்த்துக்கங்க. மிளகா உங்களுடைய காரத்துக்கு தகுந்தபடி சேர்த்துக்கங்க. பொடியா கட் பண்ண கொத்தமல்லி இலைகள் கொஞ்சம். இப்ப எல்லாத்தையும் நல்லா ஒன்னா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது கூட 1/2 கப் அளவுக்கு கரெக்டான புளிப்புள்ள தயிர் சேர்த்துக்கங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுறலாம். இப்ப நல்லா கலந்தாச்சு. இதுல கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த கன்சிஸ்டன்சிக்கு இருக்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கங்க. அப்புறமா கடைசியில தேவைப்பட்டா தண்ணி சேர்த்துக்கலாம். மூடி வச்சிடலாம். ஒரு 15 நிமிஷத்துக்கு ஊறிட்டு இருக்கட்டும். 15 நிமிஷம் ஆச்சு. ரவையெல்லாம் நல்லா ஊறிடுச்சு. அடுத்து இதுல 1/4 டீஸ்பூன்ல பாதி சமையல் சோடா சேர்க்கிறேன். இதுல கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். நல்லா கலந்தாச்சு. மாவு இந்த கன்சிஸ்டன்சில இருக்கு. இப்படி இருந்தா பணியாரம் ஊத்துறதுக்கு கரெக்டா இருக்கும். இப்ப இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். இந்த பேன்ல 1/2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்திருக்கேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. அதுல 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கங்க. கறிவேப்பிலை இலைகளை பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கங்க. இதுல 1/4 டீஸ்பூன் பெருங்காய பவுடர் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு தாளிப்பை நம்ம ரெடி பண்ணி வச்ச மாவுல சேர்த்துக்கலாம். தாளிப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம பணியாரத்தை ஊத்திடலாம். இந்த தாளிப்பு இந்த பணியாரத்துக்கு நல்ல ஒரு வாசனையும் சுவையும் கொடுக்கும். ஸ்டவ்ல பணியாரக்கல் போட்டு சூடு பண்ணிருக்கேன். ஒவ்வொரு குழியிலையும் கொஞ்சம் கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் நம்ம ரெடி பண்ணி வச்ச மாவுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து ஒவ்வொரு குழியிலையும் சேர்த்துடலாம். மூடி போட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்ல வச்சிருங்க. ஒரு சைடு வெந்ததும் திருப்பி விட்டுக்கலாம். அது ஒரு சைடு வெந்து வர்றதுக்கு 2ல இருந்து 3 நிமிஷம் ஆகும். 2 நிமிஷம் ஆச்சு. ஒவ்வொன்னையும் திருப்பி போட்டுக்கலாம்.
திருப்பி போட்டு சுத்திலும் எல்லா குழியிலையும் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கங்க. திருப்பி போட்டதுக்கு அப்புறமா மூடி போட வேண்டாம், அந்த சைடும் வேகட்டும். இப்ப திருப்பி போட்டு 2 நிமிஷம் ஆச்சு, நல்லா வெந்துருச்சு, எடுத்துடலாம். மொறு மொறுன்னு கமகமன் வாசனையோட சுவையான வெஜிடபிள் ரவா குழி பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. மீதி உள்ளதையும் ஊத்தி எடுத்துடலாம். இந்த கார அப்பம் பண்றதுக்கு 1 டம்ளர் புழுங்கலரிசி, 1 டம்ளர் பச்சரிசி, அதே டம்ளர்லயே 1/2 டம்ளர் உளுந்து எடுத்து வச்சிருக்கேன். அப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பும் 6 காஞ்ச மிளகாவும் எடுத்து வச்சிருக்கேன். அடுத்து இந்த 3ஐயும் ஒரு பாத்திரத்துல சேர்த்துட்டு 2-3 தடவை வாஷ் பண்ணிட்டு கூடவே இந்த காஞ்ச மிளகாவையும் சேர்த்து 4 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. இந்த கடலை பருப்பை மட்டும் தனியா ஒரு பவுல்ல சேர்த்துட்டு வாஷ் பண்ணி 4 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். அரிசி, உளுந்து, காஞ்ச மிளகாய் எல்லாமே 4 மணி நேரம் ஊறிடுச்சு. காஞ்ச மிளகாவை இந்த மாதிரி அரிசி பருப்பு ஊற வைக்கும் போதே ஊற வச்சிட்டோம்னா நம்ம அரைக்கும் போது நல்லா ஈஸியா அரைப்பற்றோம். நான் வந்து 6 காஞ்ச மிளகாய் சேர்த்திருக்கேன், நீங்க உங்களுடைய காரத்துக்கு தகுந்தபடி சேர்த்துக்கங்க. இந்த மிக்ஸி ஜார்ல ஊற வச்ச காஞ்ச மிளகாய் கூடவே 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் சேர்த்தா நல்லா வாசனையா இருக்கும். அடுத்து இது கூட நம்ம ஊற வச்ச அரிசி பருப்பை சேர்த்துக்கலாம். தண்ணியை கொஞ்சம் லேசா வடிச்சிட்டு சேர்த்துக்கங்க. இப்ப இதுல கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா நைஸா அரைச்சுக்கலாம். தண்ணி வந்து நிறைய சேர்த்துட வேண்டாம். அரைச்சாச்சு. அரைச்ச மாவை இதுல சேர்த்துட்டு மீதி உள்ள அரிசியையும் மறுபடியும் இந்த மிக்ஸி ஜார்ல சேர்த்து இதுலயும் அளவா தண்ணி சேர்த்து நல்லா நைஸா அரைச்சுக்கலாம். எல்லாத்தையுமே அரைச்சாச்சு. இந்த மிக்சிங் பவுல்ல சேர்த்துட்டு இப்ப இத நல்லா கலந்துட்டு இது கூட 4 மணி நேரமா ஊற வச்ச கடலைப்பருப்பை தண்ணியை வடிச்சிட்டு எடுத்து வச்சிருக்கேன், அதை சேர்த்துடலாம். இந்த மாதிரி கடலைப்பருப்பை கொஞ்சமா ஊற வச்சு சேர்த்தோம்னா அப்பம் சாப்பிடும் போது இந்த பருப்பு வாயில கடிபடும் போது சுவை ரொம்ப நல்லா இருக்கும். அடுத்து இது கூட 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்க்கிறேன். குட்டி குட்டியா கட் பண்ண கருவேப்பிலை இலைகள் கொஞ்சம், 1/2 டீஸ்பூன் பெருங்காய பவுடர். இந்த மாதிரி பெருங்காய பவுடர் கொஞ்சம் கூடவே சேர்த்துக்கங்க, அப்பம் வந்து நல்லா வாசனையா இருக்கும். இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு. எல்லாம் ஒண்ணா நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி கலந்து விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. மாவு வந்து இந்த கன்சிஸ்டன்சில இருந்தா அப்பம் எடுத்து ஊத்துறதுக்கு சரியா இருக்கும். ஒருவேளை மாவு திக்கா இருந்ததுன்னா கொஞ்சமா தண்ணி சேர்த்து கலந்து இந்த கன்சிஸ்டன்சிக்கு இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. இந்த மாவை நம்ம உடனடியா அப்பம் ஊத்த முடியாது, புளிக்க வச்சுட்டு தான் ஊத்தணும். அதனால மூடி போட்டு 3 மணி நேரம் புளிக்க வச்சுக்கலாம். 3 மணி நேரம் ஆச்சு. மாவை நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு அப்பத்தை ஊத்திடலாம். கடாயில எண்ணெய் விட்டு சூடாயிடுச்சு. இங்க பாருங்க, கொஞ்சமா மாவு எடுத்து போட்டோம்னா மேலே எலும்பி வந்துருச்சு. மாவை நல்லா கலந்துட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு அப்பத்தை ஊத்திடலாம். நான் இந்த கரண்டில ஒரு கரண்டி மாவு எடுத்து ஊத்துறேன். ஊத்தின உடனே டிஸ்டர்ப் எதுவும் பண்ண வேண்டாம், அது வந்து மேலே எலும்பி வரட்டும். இந்த மாதிரி மேலே எலும்பி வந்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா எண்ணெயை எடுத்து அது மேல விடுங்க. நம்ம சமையல் சோடா எதுவும் சேர்க்கல, 3 மணி நேரம் புளிக்க வச்சதுனால அப்பம் நல்லா உப்பி வருது பாருங்க. இப்ப இதை பிரட்டி விட்டுக்கலாம். நல்லா 2 சைடும் பிரட்டி விட்டு கோல்டன் ப்ரௌனா வந்ததுக்கு அப்புறமா எடுத்துடலாம். நல்லா பிரட்டி விட்டு அப்ப வந்து கோல்டன் ப்ரௌனா வந்து ரெடி ஆயிடுச்சு, எடுத்துடலாம். சுவையான காரப்பம் ரெடி ஆயிடுச்சு. மீதி உள்ளதையும் ஊத்தி எடுத்துடலாம். பருப்பு வடை பண்ண போறோம். இந்த பாத்திரத்துல 1 கப் கடலை பருப்பு சேர்க்கிறேன். இதை 2-3 தடவை வாஷ் பண்ணிட்டு 3 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். இப்ப 3 மணி நேரமா பருப்பு நல்லா ஊறிடுச்சு. இந்த மாதிரி 3 மணி நேரம் ஊற வச்சாதான் நமக்கு வடை வந்து நல்லா கிறிஸ்பா இருக்கும். இதில் உள்ள தண்ணியை வடிச்சிடலாம். பருப்புல உள்ள தண்ணியெல்லாம் வடிகட்டியாச்சு.
இந்த மிக்ஸி ஜாரில் 5 காஞ்ச மிளகாய் சேர்க்குறேன். நீங்கள் வந்து உங்களுடைய காரத்துக்கு தகுந்தபடி சேர்த்துக்கங்க. இது கூட அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்காம 5-6 சுத்து சுற்றி அரைச்சிட்டு வந்துடலாம். பருப்போட மிளகாய் சேர்த்து அரைச்சோம்னா சரியா அரைப்படாது. அதனால ஃபர்ஸ்ட் மிளகாவை 5-6 சுத்து சுத்திட்டு அதுக்கப்புறமா பருப்பை சேர்த்துக்கலாம். இப்ப வடிகட்டி வச்ச பருப்புல பாதி பருப்பை இதுல சேர்க்கிறேன். பருப்பு சேர்த்ததுக்கு அப்புறமும் தண்ணி எதுவும் சேர்க்காம பல்ஸ்ல விட்டு விட்டு போட்டு குறகுறப்பா இருக்கிற மாதிரி அரைச்சிக்கலாம். இடையில 1-2 பருப்பு அரைப்படலானாலும் பரவாயில்ல. அரைச்ச பருப்பை இதுல சேர்த்துட்டு மீதி உள்ள பருப்பையும் இதே மாதிரி அரைச்சிடலாம். எல்லா பருப்பையும் அரைச்சாச்சு. இது கூட ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்திருக்கேன். கூடவே 2 டேபிள் ஸ்பூன் கேரட் துருவல். இந்த மாதிரி கேரட் துருவல் சேர்த்து பண்ணி பாருங்க. வடை வந்து நல்லா கலர்ஃபுல்லா சாப்பிட்றதுக்கும் ரொம்ப சுவையா இருக்கும். கொஞ்சமா பொடியா கட் பண்ண கறிவேப்பிலை இலைகள், பொடியா கட் பண்ண கொத்தமல்லி இலைகள், 1/4 டீஸ்பூன் பெருங்காய பவுடர், அரை டீஸ்பூன் சீரகம், எல்லாம் ஒன்னா மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கங்க. உப்பு செக் பண்ணிட்டு உப்பு சேர்த்துக்கங்க. மறுபடியும் நல்ல ஒரு தடவை பிசைஞ்சிடலாம். வடை போடுறதுக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. நம்ம ரெடி பண்ணி வச்ச வடை மாவுல இருந்து கொஞ்சமா எடுத்து இந்த மாதிரி லெமன் சைஸ் அளவுக்கு எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ்க்கு நீங்க உருட்டி உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி எடுத்து வச்சிட்டோம்னா நமக்கு எண்ணெயில போடுறதுக்கு தட்டி தட்டி போடுறதுக்கு ஈஸியா இருக்கும். எல்லாத்தையும் இதே மாதிரி உருட்டி வச்சிடலாம். அவ்வளவுதான், எல்லாத்தையும் உருட்டி வச்சாச்சு. இனி தட்டி தட்டி எண்ணெயில போட்டுடலாம். எண்ணெய் விட்டு சூடாயிடுச்சு. கையை லைட்டா தண்ணியில தொட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்ச பால்ஸை எடுத்து இந்த மாதிரி உள்ளங்கையில வச்சு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா லெவல் பண்ணி விட்டுருங்க. மெதுவா எண்ணெயில சேர்த்துடலாம். எண்ணெயோட அளவுக்கு தகுந்தபடி வடையோட சைஸ்க்கு தகுந்தபடி 4-5 போட்டுக்கோங்க. நான் வந்து 4 வடை போட்டிருக்கேன். அதே மாதிரி ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேம்ல வச்சிருங்க. உடனே பிரட்டி விட வேண்டாம், கொஞ்சம் நேரம் கழிச்சு பிரட்டி விட்டுக்கலாம். ஹை ஃப்ளேம்ல வச்சிங்கன்னா உடனே கலர் மாதிரி வடை வந்து மேல வெந்த மாதிரி இருக்கும், உள்ள மாவா இருக்கும். சிம்ல வச்சிங்கன்னா வடையில வந்து எண்ணெய் சுத்திக்கும். அதனால மீடியம் ஃப்ளேம்ல வச்சுதான் போட்டு எடுக்கணும். இப்ப 1 நிமிஷம் கிட்ட வச்சு ஒவ்வொரு வடையா திருப்பி போட்டுக்கலாம். இந்த மாதிரி 4-5 தடவை திருப்பி திருப்பி போட்டு நல்லா பொன்னிறமா வந்ததுக்கு அப்புறமா எடுத்துடலாம். இப்ப வடை நல்லா பொன்னிறமா வந்துருச்சு. இந்த ஸ்டேஜ்ல எடுத்தாதான் வடை நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். எவ்வளவு நேரம் ஆனாலும் இந்த வடை மொறுமொறுன்னு இருக்கும். சுவையான மொறுமொறு பருப்பு வடை ரெடி ஆயிடுச்சு. புடலங்காய் சில்லி பண்ண போறோம். 1/4 கிலோ புடலங்காய் எடுத்து வச்சிருக்கேன். மேல உள்ள வெள்ளை பகுதியை நீக்கிட்டு வாஷ் பண்ணி கட் பண்ணிக்கலாம். நடுவில் உள்ள விதைகளை எல்லாம் எடுத்துட்டு நீல நீல பீசஸா கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணிக்கங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணிக்கலாம். இந்த மிக்சிங் பவுல்ல 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, 1/2 டேபிள் ஸ்பூன் சோள மாவு, 1/2 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு, 1/2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, அரை டீஸ்பூன் கரம் மசாலா தூள், அரை டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள், இதுக்கு தேவையான அளவு உப்பு. இப்ப எல்லாத்தையும் நல்லா ஒண்ணா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிட்டு இதுல 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்க்கிறேன். நல்லா கலந்தாச்சு. அடுத்து இதுல கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து மாவை ரெடி பண்ணிக்கணும். மாவு வந்து கொஞ்சம் திக்கா தான் இருக்கணும், அப்பதான் வந்து காயில ஒட்டும்.
மாவை வந்து நீங்க கரெக்டான கன்சிஸ்டன்சில கலந்துக்கங்க, அப்பதான் காயில மாவு ஒட்டும். இப்ப மிக்ஸ் பண்ணியாச்சு. மாவு பாத்தீங்கன்னா இந்த திக்னஸ்க்கு இருக்கணும். கடைசி அதுல 2 பிஞ்ச் சமையல் சோடா சேர்க்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்துருங்க. இந்த மாவுல நம்ம கட் பண்ணி வச்ச பீசஸை சேர்த்துட்டு இந்த மாதிரி எண்ணெயில டிப் பண்ணி சேர்க்கணும். எண்ணெய் விட்டு சூடாயிடுச்சு. ஒவ்வொரு பீஸா எடுத்து மாவுல டிப் பண்ணி எண்ணெயில சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கு அப்புறமா ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்ல வச்சிருங்க. வச்சுட்டு 1 நிமிஷம் கழிச்சு பரட்டி விட்டுக்கலாம். நல்லா இந்த மாதிரி பரட்டி விடுங்க. நான் இதுல ஃபுட் கலர் சேர்க்கல. நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா கொஞ்சமா நம்ம மாவு ரெடி பண்ணும்போது கொஞ்சம் ஃபுட் கலர் சேர்த்துக்கங்க. பரட்டி விட்டு நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. எடுத்துடலாம். நல்லா வெளியில மொறுன்னு உள்ள சாஃப்டா டேஸ்டான புடலங்காய் சில்லி ரெடி ஆயிடுச்சு. கார கொழுக்கட்டை பண்ண போறோம். 1 கப் இட்லி அரிசியை நல்லா வாஷ் பண்ணிட்டு 1.5 மணி நேரமா ஊற வச்சிருக்கேன். மினிமம் 1.5 மணி நேரம் ஊற வச்சுக்கணும். இந்த அரிசியில உள்ள தண்ணியை வடிச்சிட்டு கொஞ்சமா இதுல சேர்த்துட்டு இது கூட 3ல இருந்து 4 காஞ்ச மிளகாய் உங்க காரத்துக்கு தகுந்தபடி சேர்த்துக்கங்க. நான் வந்து 3 காஞ்ச மிளகாய் சேர்த்திருக்கேன். 1/2 கப் தண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இதுல கொஞ்சமா தண்ணி சேர்த்து ஒரு 7-8 சுத்தி எடுத்துட்டு வந்துடலாம். ஃபர்ஸ்ட் கொஞ்சம் அரிசியும் மிளகாவும் சேர்த்து இந்த மாதிரி அரைச்சிட்டோம்னா மிளகாலாம் நல்லா ஈஸியா அரைப்பற்றும். இப்ப 7-8 சுத்தி அரைச்சிட்டு வந்தாச்சு. அடுத்து இது கூட மீதி உள்ள அரிசியை சேர்த்துக்கலாம். தண்ணியை வடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. இந்த அரிசி கூட 1/2 கப் தேங்காய் துருவல் சேர்த்துட்டு மீதி தண்ணியை இதுல சேர்த்துடலாம். இப்ப இதை நல்லா நைஸா அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்ச இந்த மாவை இந்த பவுல்ல சேர்த்துட்டு 1 கப் தண்ணியை மிக்ஸி ஜார்ல சேர்த்து நல்லா வாஷ் பண்ணிட்டு இதுல சேர்த்துக்கலாம். இது கூட 1 டீஸ்பூன் பெருங்காய பவுடர், இதுக்கு தேவையான அளவு உப்பு, எல்லாம் நல்லா ஒன்னா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து கொடுத்துடலாம். இந்த மாதிரி பெருங்காய பொடி சேர்த்தோம்னா கொழுக்கட்டை சாப்பிடும் போது நல்லா வாசனையா இருக்கும். நல்லா கலந்தாச்சு. மாவு இந்த திக்னஸ்ல இருக்கு. அடுத்து இந்த பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்க்கிறேன். இதுக்கு நான்ஸ்டிக் பேன் அல்லது அடிகனமான பேன் எடுத்துக்கோங்க. அப்பதான் நல்லா கிண்டுறதுக்கு கரெக்டா இருக்கும். எண்ணெய் சூடானதும் அதுல 1 டீஸ்பூன் கடுகு பொரிய ஆரம்பிச்சிருச்சு. இதுல 2 டீஸ்பூன் உளுந்தும் 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பும் சேர்த்துக்கலாம். உளுந்தும் கடலைப்பருப்பும் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கங்க. கொழுக்கட்டை நல்ல வாசனையா சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையா இருக்கும். இந்த பருப்போட கலர்லாம் பொன்னிறமா வரட்டும். நம்ம சேர்த்த பருப்பெல்லாம் இந்த மாதிரி பொன்னிறமா வந்ததுக்கு அப்புறமா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச இந்த மாவு கலவையை நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வோட தீயை நல்லா குறைச்சிட்டு இதுல சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வோட தீ குறைவாவே இருக்கட்டும். நல்லா இதை கைவிடாம கிண்டிட்டே இருக்கணும். அப்பதான் கட்டிப்படாம இருக்கும். கைவிடாம பக்கத்திலேயே இருந்து இத மாதிரி கிண்டி கொடுத்துட்டே இருங்க. கைவிடாம இந்த மாதிரி கிண்டி கொடுத்து மாவு வந்து முன்னாடியை விட இப்ப லைட்டா திக்காய் வந்திருக்கு. இன்னும் இதே மாதிரி கிண்டி கொடுத்துட்டே இருக்கணும். இப்ப பாத்தீங்கன்னா நல்ல மாவு பக்குவத்துக்கு வந்திருக்கு. இன்னுமே நல்ல 1 நிமிஷம் போல கிண்டனோம்னா நல்ல கொழக்கட்டை பிடிக்கிற பக்குவத்துக்கு மாவு கரெக்டா வந்துடும். இந்த ஸ்டேஜ்ல இதுல பொடியா கட் பண்ண கொத்தமல்லி இலைகள் கொஞ்சமும் கருவேப்பிலை இலைகள் கொஞ்சமும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இன்னும் திக்காய் வர வரைக்கும் இதை கிண்டி கொடுக்கலாம். மிதமான தீயிலேயே வச்சு கிண்டி மாவு நல்லா திக்கான பதத்துக்கு வந்திருக்கு பாருங்க. பேன்லையும் கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை. இப்ப பாத்தீங்கன்னா நல்லா திக்கான மாவு பதத்துக்கு வந்துருச்சு. இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு வேற ஒரு பிளேட்டுக்கு மாத்தி ஆற விட்டுறலாம். ஆற விட்டோம்னா நல்லா கொழுக்கட்டை பிடிக்கிற பக்குவத்துக்கு வந்துடும். ஆறுனதுக்கு அப்புறமா இதை நல்லா கையை வச்சு
ஒன்று போல் நல்லா பிசைஞ்சுக்கலாம். மாவை நல்லா ஒன்று சேர்த்து பிசைஞ்சாச்சு. மாவு நல்லா சாஃப்டாக இருக்குது. இந்த மாவுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து பால்ஸாக உருட்டிக்கலாம். நல்லா பால் ஷேப்புக்கு உருட்டியாச்சு. இட்லி பிளேட்டில் எண்ணெய் அப்ளை பண்ணி வச்சுருக்கேன், அதில் வச்சிடலாம். எல்லா மாவையும் பால்ஸாக உருட்டி இட்லி பிளேட்டில் வச்சாச்சு. இனி இதை வேக வச்சிடலாம். இட்லி பாத்திரத்தில் தண்ணி நல்லா கொதிச்சுட்ருக்கு. இட்லி பிளேட்டை வச்சுட்டு மூடி வச்சிடலாம். மீடியம் ஃப்ளேமில் 10லிருந்து 12 நிமிஷம் வேகட்டும். இப்போ 10 நிமிஷம் ஆச்சு. கொழுக்கட்டையெல்லாம் நல்லா வெந்துருச்சு. இதை வெளியில் எடுத்து வச்சு நல்லா ஆற விட்டுறலாம். மீதி உள்ள கொழுக்கட்டைகளையும் வேக வச்சுக்கலாம். ஆறின எல்லா கொழுக்கட்டைகளையும் பிளேட்டுக்கு மாற்றியாச்சு. சுவையான சாஃப்டான கார கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. பிரெட் சில்லி பண்ண போகிறோம். 6 பிரெட் பீசஸ் எடுத்து வச்சிருக்கேன். எல்லாத்தையும் சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி எல்லா பிரெட் ஸ்லைசஸையும் இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். எல்லா ஸ்லைசஸையும் கட் பண்ணி ரெடியாக இருக்கு. இப்போ இதை டோஸ்ட் பண்ணிடலாம். இந்த பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து சூடானதும் கட் பண்ணி வச்ச பிரெட் ஸ்லைசஸை சேர்த்துட்டு மிதமான தீயில வச்சு மெதுவா இந்த பிரெட் பீசஸ்லாம் அதனுடைய கலர் லைட்டா சேஞ்ச் ஆகிற வரைக்கும் இந்த மாதிரி கிண்டி கொடுத்துக்கலாம். எல்லா பிரெட் பீசஸும் டோஸ்ட் ஆகி அதனுடைய கலர் வந்து லைட்டா சேஞ்ச் ஆயிருக்கு. இதை தனியா எடுத்து வச்சிடலாம். அடுத்து இந்த பேன்ல 2.5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்க்கிறேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. அதில் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் சீரகம், நல்லா பொடியை சாப் பண்ண இஞ்சி 1 டேபிள் ஸ்பூன், பொடியை சாப் பண்ண பூண்டு 1 டேபிள் ஸ்பூன், 2 கீறின பச்சை மிளகாய், 2 காஞ்ச மிளகாய். காஞ்ச மிளகாவை முழுசாவே சேர்த்துக்கோங்க. அடுத்து கறிவேப்பிலை. எல்லாத்தையும் மிதமான தீயில வச்சு 1 நிமிஷத்துக்கு வதக்கிக்கலாம். 1 நிமிஷமா வதக்கியாச்சு. அடுத்து இதில் 2 பெரிய சைஸ் பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்து இந்த வெங்காயத்தோட கலர் வந்து நல்லா மாறுற அளவுக்கு வதக்கிக்கணும். வெங்காயத்தோட கலர் வந்து நல்லா மாறி வதங்கியிருக்கு. இந்த அளவுக்கு வதக்கிக்கணும். 2 மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா சாப் பண்ணி சேர்த்துக்கலாம். இதை லைட்டாக 1 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுட்டு இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள். மிளகாத்தூள் உங்களுடைய காரத்துக்கு தகுந்தபடி சேர்த்துக்கங்க. 1/2 டீஸ்பூன் கரம் மசால் தூள். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு சின்ன சைஸ் கேப்சிகத்தை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம சேர்த்து அந்த மசாலா தூளோட பச்சை வாசனை எல்லாம் போய் ஓரங்கள்லாம் எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். இப்போ 2 நிமிஷமா வதங்கி சேர்த்த மசாலா தூளோட பச்சை வாசனையும் போயிடுச்சு. நல்ல ஓரங்கள்லாம் எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம டோஸ்ட் பண்ணி வச்ச பிரெட்டை சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்த மசாலா இந்த எல்லா பிரெட் பீசஸ்லையும் நல்லா கோட் ஆகுற மாதிரி இந்த மாதிரி கிண்டி கொடுங்க. எல்லா பீசஸ்லையும் மசாலா நல்லா கோட் ஆயிடுச்சு. இது அப்படியே ஒரு 2 நிமிஷத்துக்கு இருக்கட்டும். ஸ்டவ் லோ மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். லைட்டாக அப்பப்போ மட்டும் கிண்டி கொடுங்க. இப்போ 2 நிமிஷம் ஆச்சு. பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி இலைகள் கொஞ்சம் சேர்த்துடலாம். கொத்தமல்லி இலைகள் சேர்த்துட்டு லைட்டாக ஒரு கிண்டி கொடுத்துடலாம். அவ்வளோதான், நம்மளுடைய டேஸ்டான பிரெட் சில்லி ரெடி ஆயிடுச்சு. ஸ்டஃப்டு மிளகாய் பஜ்ஜி பண்ண போறோம். நான் வந்து 5 பஜ்ஜி மிளகாய் எடுத்து வச்சிருக்கேன்.
நம்ம எடுத்து வச்சிருக்க மிளகால உள்ள விதைகளை எல்லாம் எடுத்துடலாம். லைட்டா இந்த மாதிரி கட் பண்ணிருங்க. கட் பண்ணிட்டு உள்ள விதைகள் இருக்கும் இல்லையா, அதையெல்லாம் எடுத்துடலாம். இப்போ உள்ள விதைகளை எல்லாம் எடுத்தாச்சு. மிளகாவை காம்பு பகுதிக்கு கொஞ்சம் கீழே இருந்தும் நுனி பகுதிக்கு கொஞ்சம் மேல வரைக்கும் கட் பண்ணிக்கணும். கட் பண்ணிட்டு விதைகளை எல்லாம் எடுத்தாச்சு. இந்த இடத்துல தான் நம்ம உருளைக்கிழங்கு மசாலா ஸ்டஃபிங் பண்ண போறோம். மீதி உள்ள மிளகாயும் இதே மாதிரி கட் பண்ணிக்கலாம். நம்ம எடுத்து வச்ச மிளகாவை நடுவுல கட் பண்ணி உள்ள விதைகளை எடுத்தாச்சு. ஸ்டஃபிங் பண்றதுக்கு 3 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்க குக்கர்ல நல்லா சாஃப்டா வேக வச்சிருக்கேன். இதை மசிச்சு விட்டுருங்க. இந்த மாதிரி மசிச்சுட்டு இதுல ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை பொடியா கட் பண்ணி சேர்த்திருக்கேன். 1 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், பொடியா கட் பண்ண கறிவேப்பிலை இலைகளும் கொத்தமல்லி இலைகளையும் சேர்க்கிறேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கையை வச்சு ஒன்னா பிசைஞ்சிருங்க. இதுல கொஞ்சமா மஞ்சள் தூளும் சேர்த்து நல்லா பிசைஞ்சிருங்க. அவ்வளவுதான், ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து இப்போ ஒவ்வொரு மிளகாலையும் இந்த ஸ்டஃபிங் எடுத்து ஃபில் பண்ணிடலாம். இதே மாதிரி எல்லா மிளகாலையும் ஸ்டஃபிங் வச்சு ரெடியா எடுத்து வச்சுக்கலாம். இந்த மிக்சிங் பவுல்ல 1/2 கப் கடலை மாவு, 1/4 கப் அரிசி மாவு, 1 டேபிள் ஸ்பூன் சோள மாவு, 1 டேபிள் ஸ்பூன் மைதா சேர்க்கிறேன். 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் பெருங்காய பவுடர். இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு, 1/4 டீஸ்பூன்ல பாதி சமையல் சோடா சேர்க்கிறேன். இப்ப இத நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து இட்லி மாவு பதத்துக்கு கரைச்சிக்கலாம். நான் இதுல 1 டீஸ்பூன் நார்மல் மிளகாத்தூள் சேர்த்திருக்கேன். இதுக்கு பதில் நீங்க காஷ்மீர் மிளகாத்தூள் இருந்தாலும் சேர்த்துக்கங்க. கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து கட்டி இல்லாம இந்த மாதிரி இட்லி மாவு பதத்துக்கு கரைச்சுக்கணும். கடாயில எண்ணெய் விட்டு சூடாயிடுச்சு. நம்ம ஸ்டஃப் பண்ணி வச்ச மிளகாவை மாவுல இந்த மாதிரி பெரட்டிட்டு அப்படியே எண்ணெயில போட்டுடலாம். பஜ்ஜியை சேர்த்த உடனே ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்ல வச்சிருங்க. உடனே திருப்பி எதுவும் போடாதீங்க. கொஞ்ச நேரம் வெந்ததுக்கு அப்புறமா திருப்பி போட்டுக்கலாம். இப்போ 1 நிமிஷம் கிட்ட ஆச்சு, திருப்பி போட்டுக்கலாம். பஜ்ஜி முங்குற அளவுக்கு நீங்க தாராளமா எண்ணெய் விட்டுக்கங்க. அப்பதான் நல்லா கரெக்டா வெந்து வரும். இந்த மாதிரி மெதுவா பெரட்டி போட்டு பஜ்ஜி வெந்த உடனே எடுத்துடலாம். இந்த மாதிரி பெரட்டி விட்டு சத்தம் கொஞ்சம் அடங்கினதுக்கு அப்புறமா எடுத்துடலாம். பஜ்ஜி நல்லா வெளியில மொறுன்னு இருக்கு பாருங்க. இந்த ஸ்டேஜ்ல எடுத்தா சரியா இருக்கும். டேஸ்டான ஸ்டஃப்டு மிளகாய் பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு. மீதி உள்ளதையும் போட்டு எடுத்துடலாம். காலிஃப்ளவர் பக்கோடா பண்ணுறதுக்கு ஒரு பெரிய காலிஃப்ளவரை ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் ரொம்ப குட்டியாகவும் இல்லாமல் இந்த மாதிரி மீடியம் சைஸ்க்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பேனில் தண்ணி விட்டு நல்லா கொதிச்சிட்ருக்கு. அதில் கொஞ்சமாக கல் உப்பும் 2 பிஞ்ச் மஞ்சள் தூளும் சேர்த்துட்டு இதில் கட் பண்ணி வச்ச காலிஃப்ளவரை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. மூடி போட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு இருக்கட்டும். இந்த ப்ராசஸ் பண்ணோம்னா காலிஃப்ளவர் நமக்கு சுத்தமாயிரும். இந்த மிக்ஸி ஜாரில் கட் பண்ண 4 பச்சை மிளகாய், தோல் சீவி கட் பண்ண 1 இன்ச் அளவுள்ள இஞ்சி, இது ரெண்டையும் சேர்த்துட்டு இதை தண்ணி எதுவும் சேர்க்காம கோர்ஸாக இருக்கிற மாதிரி அரைச்சிக்கலாம்.
இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துட்டோம்னா நமக்கு ஈஸியாக அரைப்பற்றோம். 3 நிமிஷம் ஆச்சு. தண்ணியை நல்லா வடிச்சிட்டு இதை வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சிடலாம். இந்த காலிஃப்ளவரோட நம்ம கோர்ஸாக அரைச்ச அந்த பச்சை மிளகாய் இஞ்சியை சேர்த்துட்டு இது கூட 5 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, பக்கோடாங்கிறதுனால கடலை மாவு அதிகமாக சேர்க்குறேன். 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 3/4 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்க்குறேன். நம்ம வந்து பச்சை மிளகாய் சேர்த்துருக்கிறதுனால இந்த அளவு போதும், நீங்கள் தேவைப்பட்டால் சேர்த்துக்கங்க. அடுத்து 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துக்கலாம். இது கூட 1/4 டீஸ்பூன் பெருங்காய பவுடர் சேர்க்குறேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணிடுங்க. அடியில் உள்ள மாவையெல்லாம் நல்லா இந்த மாதிரி எடுத்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. காலிஃப்ளவரில் ஈரம் இருக்கும், அதனால் ஃபஸ்ட்டு வந்து தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். இதில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மட்டும் தண்ணி தெளிச்சிட்டு மறுபடியும் நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம வந்து 5 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு சேர்த்தோம். இன்னும் 1 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு சேர்த்தோம்னா பக்கோடா போடுறதுக்கு சரியாக இருக்கும். இன்னொரு டேபிள் ஸ்பூன் கடலை மாவு சேர்க்குறேன். சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. 5 நிமிஷத்துக்கு மூடி வச்சுருங்க. எல்லாம் நல்லா ஒன்று சேர்ந்து ஊறிட்டுருக்கட்டும். 5 நிமிஷம் ஆச்சு. காலிஃப்ளவர் நல்லா மசாலாவோடு சேர்ந்து பக்கோடா போடுற பக்குவத்துக்கு இருக்குது பாருங்கள். இந்த அளவுக்கு எல்லா பீசஸ்லையும் மாவு வந்து கோட்டாக இருக்கணும். அந்த அளவுக்கு நீங்கள் வந்து மாவு சேர்த்து கலந்து வச்சுக்கோங்க. எண்ணெய் விட்டு நல்லா சூடாயிடுச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக கையில் எடுத்து இந்த மாதிரி பரவலாக போட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம இந்த பீசஸ் எல்லாம் போடும்போது ஸ்டவ்வோட தீயை குறைச்சிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. உடனே கரண்டி எதுவும் போட வேண்டாம். கொஞ்சம் நேரம் கழித்து இந்த மாதிரி திருப்பி திருப்பி விட்டுக்கோங்க. ஸ்டவ்வை நிதானமாக எரிய விட்டு திருப்பி திருப்பி விடணும். நல்லா இந்த மாதிரி திருப்பி திருப்பி விட்டு இந்த பக்கோடா நல்லா லைட் ப்ரௌன் கலராக வரும்போது எடுத்துடலாம். இந்த மாதிரி பக்கத்துலேயே இருந்து பொறுமையாக ஃப்ளேமை குறைச்சி வச்சு பரட்டி பரட்டி விடணும். அப்போ தான் வந்து எல்லா பக்கோடாவும் ஒன்று போல வேகும். வெளியில் நல்லா மொறுமொறுப்பாகவும் உள்ள சாஃப்டாகவும் இருக்கும். இப்போ வந்து லைட் ப்ரௌன் கலராக வந்துருச்சு, எடுத்துடலாம். டேஸ்டான மொறுமொறு காலிஃப்ளவர் பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. மீதி உள்ளதையும் போட்டு எடுத்துடலாம். எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்தாச்சு. அடுத்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ண கருவேப்பிலை இலைகளை வறுத்துடலாம். இந்த கருவேப்பிலையை நம்ம வறுத்த இந்த காலிஃப்ளவர் பக்கோடா மேலே சேர்த்துடலாம். அவ்வளவுதான், நல்ல மொறுமொறுன்னு சுவையான காலிஃப்ளவர் பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. ஸ்வீட் கார்னை வச்சு ஒரு சாட் ரெசிபி பார்க்க போகிறோம். இந்த பேனில் 1 கப் ஸ்வீட் கார்னை சேர்த்துட்டு இது கூட 1/4 கப் தண்ணி சேர்க்குறேன். 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5லிருந்து 7 நிமிஷம் வேக விடுங்க. 6 நிமிஷம் ஆச்சு. கார்ன்லாம் நல்லா வெந்துருச்சு. இதில் கொஞ்சமாக தண்ணி இருக்குது. மூடி போடாமல் அப்படியே ஓப்பன்லேயே இருக்கட்டும். இந்த தண்ணி எல்லாம் வற்றி நல்ல கார்ன் வந்து ட்ரை ஆகி வர வரையும் இருக்கட்டும். இப்போ தண்ணியெல்லாம் கம்ப்ளீட்டாக வற்றிடுச்சு. கார்னுமே நல்லா ட்ரையாக இருக்குது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் இதில் வந்து 1/2 டீஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி பட்டர் சேர்த்தோம்னா பட்டரோட ஃப்ளேவரோட இந்த கார்ன் வந்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ நம்ம சேர்த்த பட்டர்லாம் நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. இது அப்படியே 1 நிமிஷத்துக்கு மட்டும் இருக்கட்டும். 1 நிமிஷம் ஆச்சு. இதை வேற ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இது கூட 1/4 கப் பொடியாக கட் பண்ண வெங்காயம், 2 டேபிள் ஸ்பூன் தக்காளி, தக்காளியில் உள்ள விதைகளை நீக்கிட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கங்க. 1/2 டீஸ்பூன் காஷ்மீர் சில்லி பவுடர், 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/4 டீஸ்பூன் சாட் மசாலா,
அப்புறமா கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே சாட் மசாலாலையும் உப்பு இருக்கும். பொடியா கட் பண்ண கொத்தமல்லி இலைகள் கொஞ்சம், ஒரு 1/4 மூடி லெமன். நீங்க லெமன் உங்களுடைய புளிப்பு சுவைக்கு தகுந்தபடி சேர்த்துக்கங்க. இப்ப எல்லாத்தையும் நல்லா ஒண்ணா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எல்லா கார்ன்லயுமே நம்ம சேர்த்த மசாலா நல்லா கோட் ஆகுற மாதிரி நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இப்ப நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. நல்லா சுட சுட டேஸ்டான ஸ்வீட் கார்ன் சாட் ரெடி ஆயிடுச்சு. பேபிகார்ன் 65 பண்றதுக்கு 200 கிராம் பேபிகார்ன் எடுத்து வச்சிருக்கேன். இது கிட்டத்தட்ட 12 பீசஸ் இருக்கு. எல்லாத்தையும் நீல வாக்குல இந்த மாதிரி 2 பீசஸா கட் பண்ணிக்கங்க. இந்த பேபிகார்னை வேக வச்சுட்டு தான் நம்ம எண்ணெயில ஃப்ரை பண்ணணும். இந்த பேன்ல தண்ணி விட்டு நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. நம்ம எடுத்து வச்சிருக்க பேபிகார்னுக்கு தேவையான அளவு உப்பு. அடுத்து இதுல கட் பண்ணி வச்ச பேபிகார்னை சேர்த்துக்கலாம். இந்த தண்ணியில இந்த பேபிகார்ன் 7ல இருந்து 8 நிமிஷம் வேகட்டும். வெந்துட்டு இருக்கும்போது இந்த மாதிரி அடிக்கடி பெரட்டி விட்டுக்கங்க. எல்லா பேபிகார்னும் ஒன்று போல வெந்துடும். இப்போ 8 நிமிஷம் ஆச்சு. பேபிகார்ன்லாம் ஓரளவு வெந்திருக்கு. தண்ணியை வடிச்சிட்டு இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இந்த பவுல்ல 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 1 டேபிள் ஸ்பூன் சோள மாவு, 3 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள். பேபிகார்ன் வேக வைக்கும்போது உப்பு சேர்த்தோம். இப்போ இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு, கூடவே 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதையும் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதுல கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து இட்லி மாவை விட கொஞ்சம் தளர்வா கலந்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. மாவு இந்த அளவுக்கு இட்லி மாவை விட கொஞ்சம் தளர்வா இருக்கணும். நம்மளுக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. கடாயில் எண்ணெய் விட்டு சூடாயிடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல இதுல ஒரே ஒரு பிஞ்ச் மட்டும் சமையல் சோடா சேர்த்துக்கலாம். மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. வேக வச்ச பேபிகார்ன் பீஸை ஒவ்வொன்றையும் எடுத்து இந்த மாவுல அப்படியே டிப் பண்ணி எண்ணெயில சேர்த்துடணும். எண்ணெய் மீடியம் ஹீட்ல இருக்கு. ஒவ்வொரு பீசஸா கோட் பண்ணி மெதுவா எண்ணெயில சேர்த்துடலாம். ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் இருக்குது. அப்பப்போ இந்த மாதிரி பெரட்டி விட்டுருங்க. இந்த மாதிரி பெரட்டி விட்டு பபிள்ஸ் எல்லாம் அடங்கினதுக்கு அப்புறமா எடுத்தோம்னா நல்லா மொறுன்னு கிறிஸ்பாக இருக்கும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி பெரட்டி விட்டு நல்ல கோல்டன் கலரில் வந்திருக்கு. இப்போ எடுத்தா சரியா இருக்கும். எடுத்துடலாம். நல்ல மொறுன்னு டேஸ்டான பேபிகார்ன் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இந்த கப்ல 1 கப் மாவு ஜவ்வரிசி எடுத்திருக்கேன். இதை இந்த பாத்திரத்தில் சேர்த்துட்டு தண்ணி சேர்த்து 2-3 தடவை நல்லா வாஷ் பண்ணிக்கங்க. இந்த மாதிரி நல்லா 2-3 தடவை தேய்ச்சி வாஷ் பண்ணிட்டோம்னா இதில் உள்ள மாவு தன்மையெல்லாம் போயிடும். வாஷ் பண்ணிட்டு தண்ணியை கம்ப்ளீட்டா வடிச்சிருங்க. இதுல நம்ம எந்த கப்ல ஜவ்வரிசி எடுத்தோமோ அதே கப்ல 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு மூடி வச்சிருங்க. 3ல இருந்து 4 மணி நேரம் ஜவ்வரிசி நல்லா ஊறட்டும். ஜவ்வரிசி ஊற வச்சு 4 மணி நேரம் ஆச்சு. நல்லா நம்ம சேர்த்த தண்ணியெல்லாம் இழுத்து நல்லா உதிரா ஊறி இருக்கு பாருங்க. அதனால 1 கப் ஜவ்வரிசிக்கு 1 கப் தண்ணி சேர்த்து ஊற வைங்க, சரியா இருக்கும்.
ஜவ்வரிசியுமே நல்லா ஊறி இருக்கு பாருங்க. ஜவ்வரிசி எடுத்த கப்ல 1/2 கப் வேர்க்கடலைய வறுத்துட்டு தோல் எடுத்து வச்சிருக்கேன். ஈரமில்லாத மிக்ஸி ஜார்ல இந்த வேர்க்கடலைய சேர்த்துட்டு மிக்ஸியை ஸ்பீடா ஓட விடாம பல்ஸ்ல விட்டு விட்டு போட்டு கோர்ஸா இருக்கிற மாதிரி அரைச்சிக்கலாம். 3 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்க குக்கர்ல சேர்த்து 4 விசில் விட்டு வேக வச்சிருக்கேன். இந்த உருளைக்கிழங்க நல்லா மேஷ் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்க மசிச்சாச்சு, இது இருக்கட்டும். ஊற வச்ச ஜவ்வரிசியை வேற ஒரு பாத்திரத்துக்கு மாத்தி வச்சிருக்கேன். இதுல நம்ம கோர்ஸா அரைச்ச வேர்க்கடலை, மசிச்ச உருளைக்கிழங்கு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் நல்லா பொடியா துருவின இஞ்சி, 2 பச்சை மிளகாவை நல்லா பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் லெமன் ஜூஸ், பொடியா கட் பண்ண கொத்தமல்லி இலைகள், அப்புறமா இதுக்கு தேவையான அளவு உப்பு. எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர்த்து பிசைஞ்சுக்கலாம். நல்லா ஒன்று சேர்த்து பிசைஞ்சாச்சு. அடுத்து நம்ம வடையை தட்டி எண்ணெயில சேர்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ரெடி பண்ணி வச்ச மாவை வந்து கையில கொஞ்சமா எண்ணெயை தொட்டுட்டு எடுத்து இந்த மாதிரி பால்ஸா ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா டக்கு டக்குன்னு எண்ணெயில தட்டி போட்டுடலாம். இப்போ பால்ஸ் ரெடி பண்ணியாச்சு. ஒவ்வொரு பாலா எடுத்துட்டு உள்ளங்கையில எண்ணெயை லைட்டா இந்த மாதிரி அப்ளை பண்ணிட்டு நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிடுங்க. ப்ரெஸ் பண்ணிட்டு ஓரங்கள்லாம் லெவல் பண்ணிக்கலாம். இப்படி தட்டி தட்டி எண்ணெயில போட்டுடலாம். எண்ணெய் விட்டு சூடாயிடுச்சு. ஒவ்வொரு வடையா தட்டி தட்டி எண்ணெயில சேர்த்துடலாம். வடையை சேர்த்துட்டு ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்ல வச்சிருங்க. மற்ற வடையோட இந்த ஜவ்வரிசியோட வேகிறதுக்கு டைம் ஆகும். ஒரு சைடு வெந்து வர்றதுக்கு 4ல இருந்து 5 நிமிஷம் ஆகும். இப்போ 5 நிமிஷம் ஆச்சு. ஒவ்வொரு வடையா திருப்பி போட்டுக்கலாம். இந்த மாதிரி வடையை திருப்பி திருப்பி போட்டு நல்லா பொன்னிறமா வந்ததுக்கு அப்புறமா எடுத்துடலாம். இந்த வடை மற்ற வடையை விட வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அதனால பொறுமையா போட்டு எடுக்கணும். இப்ப பரட்டி பரட்டி விட்டு நல்லா பொன்னிறமா வந்துருச்சு பாருங்க. எடுத்துடலாம். நல்லா எண்ணெயை வடிச்சிட்டு எடுத்துக்கலாம். மினி போண்டாவும் அதுக்கு சைட் டிஷ்ஷா ஒரு சட்னியும் பண்ண போறோம். ஒரு பெரிய உருளைக்கிழங்க 2ஆ கட் பண்ணி குக்கர்ல 5 விசில் விட்டு வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன். உருளைக்கிழங்கு வந்து நல்லா சாஃப்டா வேக வச்சுக்கணும். இந்த உருளைக்கிழங்கோட வெயிட் 100 கிராம் இருக்கும். இந்த உருளைக்கிழங்க 1-2ஆ உடைச்சிட்டு மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கலாம். நான் மெஷரிங் கப்ல 2 கப் இட்லி மாவு எடுத்திருக்கேன். அதுக்கு இந்த 100 கிராம் உருளைக்கிழங்கு கரெக்டா இருக்கும். நீங்க 1 கப் இட்லி மாவு எடுத்தீங்கன்னா 50 கிராம் உருளைக்கிழங்கு சேர்த்துக்கங்க. இந்த உருளைக்கிழங்க இந்த மிக்ஸி ஜார்ல சேர்த்துட்டு இது கூட 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்க்கிறேன். எந்தவித கட்டிகளும் இல்லாம நல்லா நைஸா அரைச்சுக்கலாம். நல்லா நைஸா ஸ்மூத்தா இருக்கிற மாதிரி அரைச்சுக்கங்க. கட்டிகள் வந்து கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. நம்ம அரைச்ச உருளைக்கிழங்கு விழுத இந்த மிக்சிங் பவுல்ல சேர்த்துக்கிறேன். இது கூட கரெக்டான புளிப்புள்ள இட்லி மாவு 2 கப் சேர்க்கிறேன். இதை நல்லா இப்ப மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மாவு வந்து இந்த அளவுக்கு இருக்கு. நம்ம போண்டாவை கிள்ளி போடுறதுக்கு மாவு கொஞ்சம் திக்கா இருந்தாதான் நல்லா இருக்கும். இது கூட 5 டீஸ்பூன் அரிசி மாவு சேர்க்கிறேன். அரிசி மாவு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்புறமா தேவைப்பட்டா நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. மாவு வந்து இந்த கன்சிஸ்டன்சிக்கு இருக்கு. இதுல இன்னும் ஒரு 2 டீஸ்பூன் மாவு சேர்த்தோம்னா கரெக்டா இருக்கும். 2 டீஸ்பூன் அரிசி மாவு சேர்க்கிறேன். சேர்த்துட்டு கலந்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. நம்ம இதுல வந்து 7 டீஸ்பூன் அரிசி மாவு சேர்த்திருக்கோம். மாவு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கு. இந்த மாதிரி இருந்ததுன்னா போண்டா மாதிரி எடுத்து போடுறதுக்கு கரெக்டா இருக்கும். இதை விட தண்ணியா இருந்ததுன்னா எண்ணெயை குடிச்சிரும். அதனால நீங்க இந்த கன்சிஸ்டன்சிக்கு வர அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கங்க. இதை ஓரமா வச்சுட்டு சட்னி அரைச்சிடலாம். இந்த பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்க்கிறேன். நம்ம இந்த சட்னிக்கு தாளிக்க போறது இல்லை. அதனால ஃபர்ஸ்டே கூட கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து வதக்கிக்கலாம். எண்ணெய் சூடானதும் அதுல 2 டீஸ்பூன் உளுந்து சேர்த்து இந்த உளுந்தோட கலர் லைட்டா மாறி வர வரைக்கும் இந்த மாதிரி வறுத்துட்டு இது கூட 5ல இருந்து 6 பல் பூண்டு சேர்த்துக்கங்க. கூடவே 10-12 சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம்.
சின்ன வெங்காயம் வந்து நல்ல டேஸ்ட் கொடுக்கும். ஒரு வேளை உங்கள்கிட்ட இல்லைன்னா ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கங்க. இந்த வெங்காயம் வதங்கி கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கிக்கங்க. இப்போ வெங்காயத்தை இந்த அளவுக்கு வதக்கிட்டு இது கூட சும்மா 4-5 கருவேப்பிலை இலைகளையும் காரத்துக்கு தகுந்தபடி காஞ்ச மிளகாவும் சேர்த்துக்கலாம். நான் 3 காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன். இந்த காஞ்ச மிளகாவும் நல்லா வதங்கி வரட்டும். அடுத்ததுல 2 மீடியம் சைஸ் தக்காளி, சட்னிக்கு தேவையான அளவு உப்பையே சேர்த்துட்டோம்னா நல்லா வதங்கிரும். நான் வந்து 2 மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துருக்கனால புளி சேர்க்கல. நீங்கள் ஒரு தக்காளி சேர்க்குற மாதிரி இருந்தால் கொஞ்சமாக புளி சேர்த்து வதக்கிக்கங்க. இப்போ இந்த தக்காளியும் நல்லா வதங்கி வரட்டும். இப்போ தக்காளியெல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இது ஆறுனதுக்கப்புறமா மிக்சி ஜாரில் சேர்த்துடலாம். மிக்சி ஜாரில் சேர்த்தாச்சு. இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து லேஸ் குறப்பாக அரைச்சிக்கலாம். சட்னியை பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. நம்மளுடைய போண்டாக்கு சட்னி ரெடி ஆயிடுச்சு. அடுத்து இந்த மாவில் சேர்க்கறதுக்கு 2 பச்சை மிளகாவை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறமா ஒரு 1/2 இன்ச் அளவுள்ள இஞ்சி கட் பண்ணது, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடியாக கட் பண்ண வெங்காயம், கொஞ்சமாக கறிவேப்பிலை இலைகளும் கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளும் கட் பண்ணி வச்சுருக்கேன். எல்லாத்தையும் இந்த மாவில் சேர்த்துக்கலாம். அடுத்து உப்பு சேர்க்கணும். இட்லி மாவில் உப்பு இருக்கும், அதனால் இப்போ இந்த அளவு உப்பு சேர்த்தா போதும். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நல்லா கலந்தாச்சு. இந்த மாதிரி எடுத்து எண்ணெயில் போட்டுடலாம். இப்போ கடாயில் எண்ணெய் விட்டு நல்லா சூடாயிடுச்சு. சூடானதுக்கு அப்புறமா ஸ்டவ்வோட தீயை குறைச்சிட்டு மாவை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி எண்ணெயில் சேர்த்துருங்க. எண்ணெயில் போட்ட உடனே டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். கொஞ்சம் நேரம் ஆனதுக்கப்புறமா இந்த மாதிரி பெரட்டி விட்டு நல்லா பொன்னிறமாக வந்ததுக்கப்புறமா எடுத்துடலாம். இதில் நம்ம உருளைக்கிழங்கு அரைச்சி சேர்த்துருக்கிறதுனால சமையல் சோடா எதுவும் சேர்க்காமையே நல்லா மொறுன்னு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பெரட்டி விட்டு நல்லா பொன்னிறமாக வந்துடுச்சு. எடுத்துடலாம். சுவையான மினி போண்டா ரெடி ஆயிடுச்சு. மீதி உள்ளதையும் போட்டு எடுத்துடலாம். அவல் ரவா கொழுக்கட்டை பண்ண போறோம். 1 கப் தின்னான அவலும் அதே கப் அளவுக்கு ரவையும் எடுத்து வச்சிருக்கேன். அவலை இந்த பாத்திரத்துல சேர்த்துக்கலாம். இந்த கொழுக்கட்டைக்கு லேசான அவல் எடுத்துக்கோங்க, அப்பதான் கொழுக்கட்டை நல்லா சாஃப்டா இருக்கும். இப்ப இதுல தண்ணி சேர்த்து 2 தடவை வாஷ் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ணியாச்சு. இதுல நம்ம அவல் எடுத்த கப்ல 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து லைட்டா இந்த மாதிரி அமுத்தி விட்டுட்டு ஊற வச்சிருங்க. அவல் ஊறிட்டு இருக்கட்டும். ஸ்டவ்ல ஒரு பேன் போட்டு சூடு பண்ணியிருக்கேன். அதில் நம்ம எடுத்து வச்ச ரவையை சேர்த்துட்டு நிதானமான தீயில வச்சு வறுத்துக்கலாம். ரவை வந்து நல்ல சூடேறி வறுபடணும். நீங்க வறுத்த ரவை வறுக்காத ரவை எந்த ரவை எடுத்தாலும் நீங்க நல்ல சூடேற வரையும் வறுத்துக்கங்க. நிதானமான தீயில வச்சு ரவை நல்ல சூடேற வரையும் வறுத்தாச்சு. ரவை சூடேறினா மட்டும் போதும், கருக விட்டுறக்கூடாது. இப்போ 15 நிமிஷம் ஆச்சு. அவல் வந்து நல்லா சாஃப்டா ஊறிடுச்சு. ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா இதை மசிச்சு விட்டுருங்க. ஸ்பூன் வச்சு அவளை நல்லா இந்த மாதிரி மசிச்சு விட்டுட்டு இது கூட நம்ம வறுத்த ரவையை சேர்த்துக்கலாம். அடுத்து அவல் எடுத்த கப்லயே 3/4 கப் அளவுக்கு புளிப்புள்ளாத மோர் வச்சிருக்கேன். இதை ஊத்தி தான் நம்ம வந்து இதை பிசைய போறோம். எடுத்து வச்ச மோரை இந்த அவல் ரவை கலவையில கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இந்த பக்குவத்துக்கு இருக்கு. இது இருக்கட்டும். நம்ம இதுக்கு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம்.
இந்த பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்க்கிறேன். தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கங்க, நல்ல வாசனையா இருக்கும். எண்ணெய் சூடாயிடுச்சு. அதுல 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, கூடவே 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். இந்த கொழுக்கட்டைக்கு கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு கடுகை விட அதிகமாகவே சேர்த்துக்கங்க, நல்லா இருக்கும். இப்போ பருப்பெல்லாம் நல்லா செவந்துருச்சு. இது கூட 2 பச்சை மிளகாவை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு சின்ன பீஸ் இஞ்சியை தோல் சீவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு கூடவே பொடியாக கட் பண்ண கறிவேப்பிலை இலைகள், 1/4 டீஸ்பூன் பெருங்காய பவுடர், இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த தாளிப்பை நம்ம ரெடி பண்ணி வச்ச மாவுல சேர்த்துட்டு கூடவே 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல், தேவையான அளவு உப்பு நல்லா கலந்து விட்டுறலாம். எல்லாம் ஒண்ணா மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா கலந்து விட்டாச்சு. மூடி வச்சிருங்க. ஒரு 15 இருந்து 20 நிமிஷம் ஊறட்டும். 20 நிமிஷம் ஆச்சு. ரவையெல்லாம் நல்லா ஊறிடுச்சு பாருங்க. ஊறிட்டு நல்லா கொழுக்கட்டை பிடிக்கிற பக்குவத்துக்கு இருக்கு. கடைசி அதில் பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி இலைகள் சேர்த்துக்கலாம். இது மாதிரி கடைசியாக சேர்த்தோம்னா நல்லா வாசனையாக இருக்கும். கொத்தமல்லி இலைகள் சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா ஒன்றா கலந்து விட்டுருங்க. கலந்தாச்சு. கொழுக்கட்டைக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. ஒரு இட்லி தட்டில் எண்ணெய் அப்ளை பண்ணி வச்சிருக்கேன். நம்ம ரெடி பண்ணி வச்ச மாவுல இருந்து இந்த அளவுக்கு எடுத்து இதை வந்து நல்லா இந்த ஓவல் ஷேப்புக்கு கொண்டு வந்து இட்லி தட்டில் வச்சிடலாம். ரெண்டு பிளேட்லையும் கொழுக்கட்டைகளை பிடிச்சு வச்சாச்சு. வேக வச்சிடலாம். இட்லி பாத்திரத்தில் தண்ணி விட்டு நல்லா கொதிச்சுட்டு இருக்கு. இந்த பிளேட்டை வச்சுட்டு மூடி வச்சிருங்க. நான் வந்து ஒவ்வொரு பிளேட்டையும் தனித்தனியாக வச்சு வேக வைக்க போகிறேன். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு 15 நிமிஷம் வேக விட்டுக்கலாம். 15 நிமிஷம் ஆச்சு. கொழுக்கட்டை வெந்துருச்சான்னு பார்க்கலாம். ஒரு கத்தியை வச்சு இந்த மாதிரி குத்தி பார்த்தோம்னா கொஞ்சம் கூட ஒட்டாமல் வரணும். கொழுக்கட்டை வெந்துருச்சு. பிளேட் எடுத்து வெளியே வச்சு ஆற விட்டுறலாம். அடுத்த பிளேட்டையும் வேக வச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய சுவையான சாஃப்டான அவல் ரவா கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. கோதுமை மாவு சிப்ஸ் பண்ண போறோம். இந்த மிக்சிங் பவுல்ல 2 கப் கோதுமை மாவு சேர்க்கிறேன். இது கூட 1/4 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள். மிளகாத்தூள் உங்களுடைய காரத்துக்கு தகுந்தபடி சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா ஒண்ணா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுல கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து செஞ்சுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து பிசைஞ்சாச்சு. மாவு பூரி மாவு பக்குவத்துக்கு இருக்கு. இதை ஒரு 10 நிமிஷம் மட்டும் மூடி வச்சிடலாம். இப்ப 10 நிமிஷம் ஆச்சு. மாவை மறுபடியும் லைட்டா ஒரு தடவை பிசைஞ்சிட்டு இதுல இருந்து இந்த அளவு மாவு எடுத்து நம்ம தேய்ச்சிடலாம். இந்த மாவை சப்பாத்தி பலகை மேல வச்சுட்டு நல்லா மெல்லிசா தேய்ச்சிக்கலாம். மெல்லிசா தேய்ச்சோம்னா நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். சிப்ஸுங்கிறதுனால கொஞ்சம் மெல்லிசா தான் தேய்ச்சிக்கணும். எல்லா சைடும் ஈவனான திக்னஸ்ல இருக்கிற மாதிரி நல்லா தேய்ச்சிக்கங்க. நல்லா மெல்லிசா இருக்கிற மாதிரி தேய்ச்சாச்சு. இதை 4 பக்கமும் நல்லா லெவல் பண்ணி கட் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா உள்ள மாவை எடுத்துட்டு
இதை வந்து ஸ்கொயர் ஷேப்பாக கட் பண்ணணும். ஃபஸ்ட்டு இந்த சைட் கட் பண்ணிவிட்டு இப்போ இந்த வாக்கில் கட் பண்ணால் ஸ்கொயர் பீசஸ் கிடைச்சிரும். ஒரு ஃபோர்க் வச்சு எல்லா ஸ்கொயர்லையுமே நம்ம இந்த மாதிரி குத்தி குத்தி விட்டுட்டோம்னா சிப்ஸ் வந்து நல்ல மொறு மொறுன்னு இருக்கும். எல்லா பீசஸையும் பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கலாம். இப்போ பிளேட்டுக்கு மாற்றியாச்சு. இந்த மாதிரி மெல்லிஸா இருக்கணும், அந்த அளவுக்கு தேய்ச்சிக்கங்க. பூரி மாவு மாதிரி நல்லா டைட்டாக பிசைஞ்சிங்கன்னா தான் இந்த மாதிரி மெல்லிஸா தேய்க்க வரும். அப்போ தான் நல்லா மொறு மொறுன்னு இருக்கும். பொரிக்கிறதுக்கு கடாயில் எண்ணெய் விட்டு சூடாயிடுச்சு. இந்த மாதிரி ஒரு பீஸ் போட்டோம்னா உடனே மேலே எலும்பி வரணும். இப்போ ஸ்டவ்வோட தீயை கொஞ்சம் குறைச்சிட்டு ஒவ்வொரு பீசஸாக எடுத்து எண்ணெயில் சேர்த்துக்கலாம். ஃப்ளேம் கொஞ்சம் குறைச்சே இருக்கட்டும். இது மாதிரி லைட்டாக பெரட்டி பெரட்டி விட்டுக்கலாம். நம்ம மெல்லிசா தேய்ச்சிருக்கிறதுனால வேகமாகவே வெந்துடும். இந்த மாதிரி பெரட்டி பெரட்டி விட்டு எண்ணெயோட சத்தம்லாம் அடங்கினதுக்கு அப்புறமா எடுத்தோம்னா நல்லா சிப்ஸ் மொறு மொறுன்னு இருக்கும். இப்போ எண்ணெயோட சத்தம்லாம் நல்லா அடங்கிருச்சு பாருங்க, எடுத்துடலாம். நல்லா மொறு மொறுன்னு சுவையான கோதுமை மாவு சிப்ஸ் ரெடி ஆயிடுச்சு. மீதி உள்ளதை இதே மாதிரி போட்டு எடுத்துடலாம். எல்லா சிப்ஸையும் எண்ணெயில் போட்டு எடுத்தாச்சு. சிப்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா கிறிஸ்பாக இருக்கு. இந்த சிப்ஸ் அப்படியே சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும். இதில் கொஞ்சமாக மிளகாத்தூளை இந்த மாதிரி பரவலாக இப்படி சேர்த்துட்டு அடுத்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். ரெண்டுமே நல்லா பரவலாக சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம சேர்த்த உப்பு மிளகாத்தூள் ரெண்டுமே நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகுற மாதிரி இந்த மாதிரி குலுக்கி விட்டோம்னா ரெண்டுமே நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆயிரும். நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. உப்பும் மிளகாத்தூளும் நல்ல சுவையான மொறுமொறுப்பான கோதுமை மாவு சிப்ஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாசிப்பயிறு சுண்டல் பண்றதுக்கு நான் 1/2 கப் பாசிப்பயிறு எடுத்திருக்கேன். அதை இந்த பவுல்ல சேர்த்துட்டு 2-3 தடவை வாஷ் பண்ணிட்டு 7 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா பாசிப்பயிறு 7 மணி நேரமா நல்லா ஊறிடுச்சு. இந்த மாதிரி ஊற வச்சிட்டோம்னா பயிறு வேகமா வெந்துடும். இப்ப இதுல உள்ள தண்ணியை வடிச்சிட்டு பாத்திரத்துல சேர்த்துக்கலாம். இதுல 1 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த பயிறு குழையாம நல்லா சாஃப்டா வெந்து வரட்டும். நான் 1 கப் தண்ணி சேர்த்திருக்கேன். ஒருவேளை வேகிறதுக்கு தண்ணி பத்தலைன்னா மட்டும் நீங்க எக்ஸ்ட்ரா கொஞ்சம் சேர்த்துக்கங்க. ஃபர்ஸ்டே நீங்க தண்ணி அதிகமா சேர்த்துட்டீங்கன்னா பாசிப்பயிறு வெந்ததுக்கு அப்புறமா எக்ஸ்ட்ரா உள்ள தண்ணியை நம்ம வடிகட்ட வேண்டியிருக்கும். பாசிப்பயிறு உள்ள சத்துக்கள்லாம் போயிடும். இப்ப இந்த தண்ணி நல்லா கொதிச்சு வரட்டும். இப்ப பாத்தீங்கன்னா தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்ல வச்சு மூடி வச்சிருங்க. பயிறு நல்லா வெந்து வரட்டும். மீடியம் ஃப்ளேம்ல வச்சு வேக விடுங்க. ஹை ஃப்ளேம்ல வச்சீங்கன்னா தண்ணி வத்திரும், நம்ம சேர்த்த பயிறு வேகாது. வெந்துட்டு இருக்கும் போது இடையில ஓபன் பண்ணி பார்த்து பயிறு வெந்துருச்சான்னு செக் பண்ணிக்கங்க. தேவைப்பட்டா தண்ணி சேர்த்துக்கங்க. இப்ப 6 நிமிஷம் ஆச்சு. பாசிப்பயிறு பாத்தீங்கன்னா நல்லா சாஃப்டா வெந்திருக்கு. நம்ம சேர்த்த தண்ணியுமே கரெக்டா போச்சு. நான் எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவும் சேர்க்கல.
இந்த அளவுக்கு வேக வச்சாதான் சுண்டல் வந்து நல்லா இருக்கும். இப்ப இதை தனியா எடுத்து வச்சுட்டு தாளிச்சிடலாம். இந்த பேன்ல 3 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்திருக்கேன். சூடாகட்டும். சூடானதுக்கு அப்புறமா அதுல அரை டீஸ்பூன் கடுகும் 1 டீஸ்பூன் உளுந்தும் சேர்த்து நல்லா பொரிய விட்டுருங்க. கடுகு பொரிஞ்சு உளுந்தும் செவந்துடுச்சு. இதுல 2 டேபிள் ஸ்பூன் வெங்காயத்தை பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சமா கறிவேப்பிலை இலைகளை இந்த மாதிரி பிச்சு சேர்த்துக்கங்க, நல்ல வாசனையா இருக்கும். அடுத்து 2 பச்சை மிளகாவை கீரி சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் சேர்த்தோம்னா நல்லா டேஸ்ட் நல்லா இருக்கும். நீங்க விருப்பப்பட்டா காஞ்ச மிளகாய் 2 கிள்ளி சேர்த்துக்கங்க. அடுத்து இது கூட 1/4 டீஸ்பூன்ல பாதி பெருங்காய பவுடர் சேர்க்கிறேன். இப்ப எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நீங்க விருப்பப்பட்டா கொஞ்சமா இஞ்சி வந்து கட் பண்ணி சேர்த்துக்கங்க, நான் சேர்க்கல. இப்ப வெங்காயம் நல்லா வதங்கி பச்சை மிளகாவும் வதங்கிருச்சு. பச்சை மிளகாயில் உள்ள காரம்லாம் நல்லா எண்ணெயில இறங்கிருச்சு. இது கூட 2 பிஞ்ச் மஞ்சள் தூளும் இந்த பாசிப்பயிருக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம வேக வச்ச பாசிப்பயிரை இதில் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி வச்சிருங்க. சிம்லயே ஒரு 2 நிமிஷத்துக்கு இருக்கட்டும். 2 நிமிஷம் ஆச்சு. அடுத்து இதில் 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல், பொடியா கட் பண்ண கொத்தமல்லி இலைகள். இந்த மாதிரி இந்த சுண்டலுக்கு கொத்தமல்லி இலைகள் சேர்த்துக்குங்க. சூப்பரா டேஸ்டா வாசனையா இருக்கும். நல்லா கலந்து விட்டுறலாம். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான டேஸ்டான பாசிப்பயிறு சுண்டல் ரெடி ஆயிடுச்சு. ரோட்டு கடை பட்டாணி மசாலா பண்ண போறோம். பட்டாணி சாட் பண்றதுக்கு 150 கிராம் காஞ்ச பச்சை பட்டாணியை வாஷ் பண்ணிட்டு 7 மணி நேரம் ஊற வச்சிருக்கேன். அதை இந்த குக்கர்ல சேர்த்துட்டு 50 கிராம் உருளைக்கிழங்க தோல் சீவி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துட்டு இது கூட 200 ml தண்ணி சேர்த்திருக்கேன். மூடி போட்டுடலாம். ஸ்டீம் வந்ததுக்கு அப்புறமா வெயிட் போட்டு மீடியம் ஃப்ளேம்ல 4 விசில் வேக வச்சுக்கலாம். இந்த பேன்ல 2 டீஸ்பூன் எண்ணெய் சூடானதும் இதுல அரை டீஸ்பூன் சோம்பு, கட் பண்ண 2 பச்சை மிளகாய், 1 இன்ச் அளவுள்ள இஞ்சியை தோல் சீவி கட் பண்ணி சேர்த்திருக்கேன். அடுத்து 5 பல் பூண்டு, இது கூட ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி சேர்க்கிறேன். இந்த வெங்காயம் லைட்டா வதங்கினா போதும். லைட்டா 1 நிமிஷம் வதக்கியாச்சு. கட் பண்ண ஒரு மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்திருக்கேன். இதையும் வதக்கிக்கலாம். இந்த தக்காளி ரொம்ப சாஃப்டா வதங்கணுங்கிற அவசியம் கிடையாது, லைட்டா சாஃப்டா வதங்கினா போதும். தக்காளியும் 1 நிமிஷம் போல வதங்கிடுச்சு. இது கூட ஒரு கைப்பிடி அளவு ஃப்ரெஷ்ஷான புதினா இலைகளையும் 1 கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலைகளையும் சேர்த்து வதக்கி விட்டுக்கங்க. இப்ப சேர்த்த புதினா இலைகள் கொத்தமல்லி இலைகள் ரெண்டுமே ஓரளவு வதங்கி இருக்கு. அதாவது இதை ஒரு அரை நிமிஷம் போல வதக்கிக்கங்க போதும். இதை இறக்கி வச்சு ஆறுனதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கலாம். இதுல தண்ணி சேர்த்து நல்ல நைஸ் விழுதா அரைச்சுக்கலாம். 4 விசில் வந்துருச்சு. பட்டாணியும் நல்லா சாஃப்டா வெந்திருக்கு, உருளைக்கிழங்குமே நல்லா சாஃப்டா வெந்திருக்கு. இப்ப இந்த உருளைக்கிழங்க மசிச்சுக்கலாம். ரொம்ப மையா மசிச்சிடாதீங்க, 1-2 மசிக்கிற மாதிரி மசிச்சுக்கலாம். நான் வந்து கரண்டியோட பேக் சைடை வச்சு மசிக்கிறேன். நீங்க மேஷர் இருந்தா மேஷர் வச்சு மசிச்சுக்கலாம். நல்லா கலந்து விட்டாச்சு. அடுத்து இது கூட நம்ம அரைச்ச அந்த மசாலா பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜாரை கழுவி 1/2 கப் தண்ணி சேர்த்திருக்கேன். இது கூட 1/2 டீஸ்பூன் சாட் மசாலா, 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் ஆம்ச்சூர் பவுடர் சேர்க்கிறேன். ஆம்ச்சூர் பவுடர் இல்லைன்னா நீங்க வந்து கொஞ்சமா லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம்.
இதுக்கு தேவையான அளவு உப்பு. சாட் மசாலாலையும் உப்பு இருக்கும். நான் வந்து இதில் 3/4 டீஸ்பூன் உப்பு சேர்க்குறேன். நீங்கள் வந்து உங்களுடைய தேவைக்கு தகுந்தபடி சேர்த்துக்கங்க. இப்போ எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா கலந்து கொடுத்துடலாம். மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணிடுறேன். எல்லாம் நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகுற மாதிரி கலந்து விட்டாச்சு. இது கொஞ்சம் திக்காக இருக்குது. இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். 1/4 டம்ளர் தண்ணி சேர்க்குறேன். உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு சேர்த்துக்கங்க. இது நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ நல்லா கொதிச்சு வந்துருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு சர்வ் பண்ணிடலாம். இதில் பொடியாக கட் பண்ண வெங்காயம், அப்புறமா பொடியாக கட் பண்ண தக்காளி, கொத்தமல்லி இலைகள் பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு மேலே ஓமப்பொடி தூவிக்கலாம். நல்லாயிருக்கும். இதில் வறுத்த வேர்க்கடலையும் கொஞ்சம் சேர்த்து சாப்பிட்டா டேஸ்ட் சூப்பராக இருக்கும். சூப்பரான டேஸ்ட்டில் நல்ல வாசனையாக பட்டாணி சாட் ரெடி ஆயிடுச்சு. பக்கோடா பண்ண போகிறோம். 1/2 கப் கடலை மாவு எடுத்து வச்சுருக்கேன். இதனுடைய வெயிட் 200 கிராம் இருக்கும். இந்த பாத்திரத்தில் 75 கிராம் சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். வெங்காயத்தை தோல் உரிச்சிட்டு நீல வாக்கில் கட் பண்ணாமல் ரவுண்டாக கட் பண்ணி சேர்த்துக்கங்க. பக்கோடாக்கு சின்ன வெங்காயம் நல்ல டேஸ்ட் கொடுக்கும். ஒருவேளை இல்லைன்னா நீங்கள் பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கங்க. இதில் கட் பண்ண 2 பச்சை மிளகாய், 5-6 பல் பூண்டை தட்டி சேர்த்துக்கங்க. 1 டீஸ்பூன் சீரகம், பொடியாக கட் பண்ண கறிவேப்பிலை இலைகள் கொஞ்சம். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு கையை வச்சு நல்லா இந்த மாதிரி பெசரிக்கங்க. இந்த மாதிரி பெசரி விட்டோம்னா வெங்காயம்லாம் தனித்தனியாக வந்து பச்சை மிளகாய் உள்ள காரமுமே நல்லா வெங்காயத்தில் இறங்கிரும். நல்லா பெசரிட்டு இது கூட நம்ம எடுத்து வச்ச கடலை மாவை சேர்த்துக்கலாம். இதில் 1/2 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியாக மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் பெருங்காய பவுடர். இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துட்டு எல்லாம் நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா இந்த மாதிரி கலந்துருங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டோம்னா வெங்காயத்தில் உள்ள ஈரம்லாம் நல்லா மாவோட கலந்துரும். இதில் 2 டேபிள் ஸ்பூன் சூடான எண்ணெய் சேர்த்துக்கலாம். சூடான எண்ணெய் சேர்த்தோம்னா பக்கோடா நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். எண்ணெய்க்கு பதில் நீங்கள் நெய் இருந்தாலும் உருக்கி சேர்த்துக்கங்க. இப்போ ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். எண்ணெய் சூடாக இருக்கிறதுனால ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா தேவையான அளவு தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். மறுபடியும் கை வச்சு நல்லா ஒரு தடவை கலந்துட்டு இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம பிசைஞ்சுக்கலாம். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி வந்து பார்த்து சேர்க்கணும். மாவு பார்த்திங்கன்னா உதிராக இருக்குது. வெங்காயம் சேர்த்துருக்கிறதுனால தண்ணி வந்து கம்மியாக தான் தேவைப்படும். அதனால் பார்த்து சேர்த்துக்கணும். இந்த மாவு வந்து டைட்டாக இருக்கணும். அப்போ தான் பக்கோடாவை நம்ம எண்ணெயில் போடுறதுக்கு சரியாக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவை பிசைஞ்சாச்சு. மாவு பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு திக்காக இருக்கணும். இதை விட லூஸாக இருந்ததுன்னா பக்கோடா வந்து மொறுமொறுப்பாக இருக்காது. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து எண்ணெயில் கிள்ளி போடுற அளவுக்கு நீங்கள் மாவை தண்ணியை அளவாக சேர்த்து பிசைஞ்சுக்கங்க. பக்கோடா பொரிக்கிறதுக்கு எண்ணெய் விட்டு சூடாயிடுச்சு. பக்கோடா பொங்குற அளவுக்கு ஓரளவு தாராளமாக எண்ணெய் விட்டுக்கங்க. நம்ம ரெடி பண்ணி வச்ச மாவை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து எண்ணெயில் இந்த மாதிரி ஒரே ஷேப்பாக போடணுங்கிறதுல மாற்றி மாற்றி எந்த ஷேப்னாலும் போட்டுக்கலாம். எண்ணெயில் போட்டதுக்கப்புறமா ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம திருப்பி விட்டுக்கலாம். 1 நிமிஷம் கிட்ட ஆச்சு. எல்லா பக்கோடாவையும் இந்த மாதிரி திருப்பி திருப்பி போட்டுருங்க. அடிக்கடி இந்த மாதிரி திருப்பி திருப்பி விடுங்க.
இது மாதிரி திருப்பி திருப்பி விட்டு லைட் ப்ரௌனா வந்ததுக்கு அப்புறமா எடுத்துடலாம். அடிக்கடி இந்த மாதிரி திருப்பி திருப்பி விடணும். அப்பதான் வந்து வெளியில பக்கோடா நல்லா மொறு மொறுன்னு இருக்கும். இப்போ பக்கோடா லைட் ப்ரௌனா வந்துருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு சூடான எண்ணெயில கருவேப்பிலை போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். பொட்டேட்டோ ஸ்டப்டு குழி பணியாரம் பண்ண போறோம். இந்த பாத்திரத்துல 1/2 கப் மாவு ஜவ்வரிசி சேர்க்கிறேன். இதுக்கு வந்து மாவு ஜவ்வரிசி தான் நல்லா இருக்கும். இதுல தண்ணி சேர்த்து நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தேய்ச்சி தேய்ச்சி வாஷ் பண்ணிக்கங்க. அப்பதான் ஜவ்வரிசியில் உள்ள மாவெல்லாம் கொஞ்சம் போயிடும். இதை 2 தடவை வாஷ் பண்ணி எடுத்துட்டு வந்துடலாம். ஜவ்வரிசியை வாஷ் பண்ணியாச்சு. இது கூட 1/2 கப் பச்சை வேர்க்கடலை சேர்க்கிறேன். இந்த மாதிரி பச்சை வேர்க்கடலை எடுத்தாதான் இது வந்து வேகமா ஊறும். இதுல 1 கப் ரவை சேர்க்கிறேன். இப்ப நல்லா முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துருங்க. நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு 30 ல இருந்து 40 நிமிஷம் ஊற விட்டுருங்க. ஊறிட்டு இருக்கட்டும். ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம். 200 கிராம் உருளைக்கிழங்க குக்கர்ல 5 விசில் விட்டு நல்லா சாஃப்டா வேக வச்சிருக்கேன். இந்த மாதிரி சாஃப்டா வேக வச்சுக்கோங்க. இப்ப இத நல்லா மசிச்சுக்கலாம். நல்லா கட்டி இல்லாம இந்த மாதிரி மசிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம். இந்த பேன்ல கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 2 டீஸ்பூன் சேர்த்திருக்கேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. அதுல 1/2 டீஸ்பூன் சீரகம். சீரகம் பொரிஞ்சதும் கொஞ்சமா கருவேப்பிலை இலைகளை கட் பண்ணி சேர்த்துக்கங்க. கூடவே நல்லா பொடியா கட் பண்ண பச்சை மிளகாய் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்திருக்கேன். நீங்க வந்து உங்களுடைய காரத்துக்கு தகுந்தபடி சேர்த்துக்கங்க. இது கூட 1/4 டீஸ்பூன் பெருங்காய பவுடர் சேர்க்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் பொடியா கட் பண்ண வெங்காயம் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு இந்த ஸ்டஃபிங்க்கு தேவையான அளவு உப்பை வந்து இப்பவே சேர்த்துக்கலாம். அடுத்து 2 பிஞ்ச் மஞ்சள் தூள் சேர்க்கிறேன். நல்லா கலந்து விட்டுருங்க. உப்பையும் மஞ்சள் தூளையும் நம்ம முன்னாடியே சேர்த்தாதான் மசிச்ச உருளைக்கிழங்கு சேர்க்கும் போது நல்லா சேர்ந்து வரும், அதோட மிக்ஸ் ஆகி வரும். இப்ப மசிச்சு வச்ச உருளைக்கிழங்க சேர்த்தாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்ப நல்லா இதோட கலந்து விட்டாச்சு. அடுத்து இந்த ஸ்டஃபிங்க்கு புளிப்பு சுவைக்காக கொஞ்சமா 1 பீஸ் லெமனை வந்து பிழிஞ்சு விட்டுக்கலாம். இது வந்து 1/2 டீஸ்பூன் அளவு இருக்கும். இந்த மாதிரி கொஞ்சமா சேர்த்தோம்னா அந்த புளிப்பு சுவையோட நல்லா இருக்கும். லெமன் ஜூஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. பொடியா கட் பண்ண கொத்தமல்லி இலைகள் கொஞ்சம் சேர்த்துடலாம். அவ்வளவுதான். நல்லா ஒண்ணு போல கலந்து விட்டுருங்க. ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. இதை பிளேட்டுக்கு மாத்திட்டு ஆறுனதுக்கு அப்புறமா சின்ன சின்ன உருண்டைகளா உருட்டி வச்சுக்கலாம். இப்ப ஆறிடுச்சு. கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து இந்த மாதிரி உருட்டி உருட்டி வச்சுக்கோங்க. கொஞ்சம் சின்ன பால்ஸாவே உருட்டிக்கங்க. அப்பதான் சரியா இருக்கும் நம்ம பணியாரம் மேல வச்சு ஸ்டவ் பண்ணும்போது. நாற்பது நிமிஷமா நல்லா ஊறிடுச்சு. இந்த மிக்ஸி ஜார்ல நல்லா இந்த மாதிரி பிழிஞ்சிட்டு சேர்த்துக்கங்க. இதுல கொஞ்சமா தண்ணி சேர்த்து அரைச்சுக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்திருக்கேன். லேஸ் கொரகொரப்பா அரைக்கணும், நைஸா அரைக்க கூடாது. மாவு கெட்டியா இருக்கு. இதுல மறுபடியும் இன்னும் 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்து அரைக்கிறேன். லேஸ் கொரகொரப்பா அரைச்சாச்சு. இதை இந்த பாத்திரத்துக்கு மாத்திட்டு அடுத்து இந்த மாவோட 2 டேபிள் ஸ்பூன் புளிப்பான தயிர் சேர்த்துக்கங்க. இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம்.
மாவு ரெடி ஆயிடுச்சு. மாவு இந்த கன்சிஸ்டன்சிக்கு இருக்கிற மாதிரி பார்த்துக்கங்க. பணியாரம் ஊத்துறதுக்கு முன்னாடி கொஞ்சமா மட்டும் சமையல் சோடா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. அவ்வளவுதான், நம்ம பணியாரத்தை ஊத்திடலாம். ஸ்டவ்ல ஒரு பணியாரக்கல் போட்டு சூடாயிடுச்சு. அதுல ஒவ்வொரு குழியிலையும் கொஞ்சம் கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துக்கங்க. இப்ப எண்ணெய் சூடாயிடுச்சு. நம்ம ரெடி பண்ணி வச்ச மாவை எடுத்து ஃபுல்லா ஊத்திராம கொஞ்சம் கொஞ்சமா குழியில சேர்த்துக்கங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்தாதான் நம்ம ஸ்டஃபிங் வைக்கிறதுக்கு சரியா இருக்கும். இதுல நம்ம ரெடி பண்ண ஸ்டஃபிங்கை எடுத்து இந்த மாதிரி லைட்டா பிரஸ் பண்ணி விட்டுருங்க. அடுத்து மேல ஸ்டஃபிங்கை க்ளோஸ் பண்ற மாதிரி கொஞ்சமா மாவை ஊத்திருங்க. இப்ப வரைக்கும் ஸ்டவ் சிம்லயே தான் இருக்கு. இனி அடுத்து மூடி போட்டுட்டு ஸ்டவோட தீயை கொஞ்சம் கூட்டி வச்சிருங்க. பணியாரம் ஒரு சைடு வெந்ததுக்கு அப்புறமா திருப்பி போட்டுக்கலாம். நம்ம ரவை, ஜவ்வரிசி, வேர்க்கடலை இது மூணையும் சேர்த்து மாவு ரெடி பண்ணியிருக்கிறதுனால வெந்து வர்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். 2ல இருந்து 3 நிமிஷம் ஆகும். இப்போ 3 நிமிஷம் ஆச்சு. மேலே எல்லாம் நல்லா ட்ரை ஆகி வந்திருக்கு பாருங்க. ஒவ்வொரு பணியாரத்தையும் திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டதுக்கு அப்புறமா மூடி எதுவும் போட வேண்டாம். மேல மட்டும் கொஞ்சமா எண்ணெய் இந்த மாதிரி சுத்தி விட்டுக்கங்க. அந்த சைடு பணியாரம் 2 நிமிஷத்துலயே வெந்துரும். பணியாரம் வெந்து ரெடி ஆயிடுச்சு, எடுத்துடலாம். சாஃப்டான டேஸ்டான பொட்டேட்டோ ஸ்டஃப்டு பணியாரம் ரெடி. கோதுமை மாவு போண்டா. இந்த மிக்சிங் பவுல்ல 1 கப் கோதுமை மாவு சேர்க்கிறேன். 1/2 கப் கடலை மாவு, 1/4 கப் அரிசி மாவு, 1/4 கப் கரெக்டான புளிப்புள்ள இட்லி மாவு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் பெருங்காய பவுடர். நான் வந்து இஞ்சி சேர்க்கல, நீங்க விருப்பப்பட்டா சேர்த்துக்கங்க. இந்த மாதிரி பெருங்காய பவுடர் கூட கொஞ்சம் சேர்த்தோம்னா இந்த போண்டா சாப்பிடும்போது நல்ல வாசனையா இருக்கும். கட் பண்ண ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், பொடியா கட் பண்ண கறிவேப்பிலை இலைகள், பொடியா கட் பண்ண கொத்தமல்லி இலைகள். நான் இன்னும் இதுல உப்பு சேர்க்கல. தண்ணி ஊற்றி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா கடைசியில உப்பு சேர்த்துக்கலாம். இப்ப நல்லா கலந்து விட்டுட்டு 1 கப் தண்ணி எடுத்திருக்கேன். இதை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுல மிளகாத்தூள் சேர்க்கறதுக்கு மிஸ் ஆயிடுச்சு. நான் 1 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்க்கிறேன். நான் எடுத்த 1 கப் தண்ணியும் சேர்த்தாச்சு. இன்னொரு 1/2 கப் தண்ணி எடுத்திருக்கேன். அதை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து இது மாதிரி விஸ்க் வச்சு கலந்துக்கங்க. மாவு எண்ணெயில போண்டா மாதிரி எடுத்து போடுற அளவுக்கு இருக்கணும். நான் எடுத்த 1/2 கப் தண்ணியும் ஃபுல்லா சேர்த்தாச்சு. மாவு வந்து இந்த பக்குவத்தில் இருக்கணும். இந்த மாதிரி இருந்ததுன்னா எண்ணெயில எடுத்து போடுறதுக்கு சரியா இருக்கும். கடைசியா இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்ப போண்டாக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. எண்ணெயில போட்டு எடுத்துடலாம். கையை தண்ணியில நனைச்சிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து எண்ணெயில சேர்க்கணும். இந்த அளவு இருந்தாதான் போண்டா வந்து நல்லா சாஃப்டா இருக்கும். இதை விட கொஞ்சம் திக்கா இருந்ததுன்னா போண்டா வந்து ஹார்டா இருக்கும். எண்ணெய் விட்டு சூடாயிடுச்சு. ஸ்டவோட தீயை குறைச்சிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்ச மாவுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து இதுல சேர்த்துடலாம்.
உடனே பரட்டி விடாதீங்க, ஒரு நிமிஷத்துக்கு அப்புறமா திருப்பி விட்டுக்கலாம். கரெக்டான புளிப்புள்ள இட்லி மாவு சேர்த்ததுனால இதுக்கு வந்து சமையல் சோடா எதுவும் சேர்க்கல. நீங்க கரெக்டான புளிப்புள்ள இட்லி மாவு சேர்த்துக்கங்க, அல்லது கரெக்டான புளிப்புள்ள தயிர் சேர்த்துக்கங்க, ஏதாவது ஒண்ணு சேர்த்துக்கங்க. நல்லா இந்த மாதிரி பரட்டி பரட்டி விட்டு பொன்னிறமா வந்ததுக்கு அப்புறமா எடுக்கணும். நல்லா பரட்டி பரட்டி விட்டு போண்டா வெந்துருச்சு, எடுத்துடலாம். டேஸ்டான கோதுமை மாவு போண்டா ரெடி ஆயிடுச்சு. மீதி உள்ளதையும் போட்டு எடுத்துடலாம். இந்த பாத்திரத்துல 1.5 கப் புழுங்கல் அரிசி சேர்க்கிறேன். 1/2 கப் பச்சரிசி. அரிசி எந்த கப்ல எடுக்கிறீங்களோ அதே கப்ல மற்ற எல்லாத்தையும் அளந்துக்கங்க. அடுத்து 1 கப் துவரம்பருப்பு, 1 கப் கடலைப்பருப்பு, ஒரே 1 டேபிள் ஸ்பூன் உளுந்து சேர்க்கிறேன். உளுந்து வந்து கம்மியா சேர்த்தா போதும். இதை நல்லா 2-3 தடவை வாஷ் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ணியாச்சு. இதுல நல்லா முங்குற அளவுக்கு தாராளமா தண்ணி சேர்த்துட்டு இது கூட 4 காஞ்ச மிளகாவையும் சேர்த்து ஊற வச்சுக்கலாம். நான் மிளகாய் 4 சேர்த்திருக்கேன், நீங்க உங்களுடைய காரத்துக்கு தகுந்தபடி சேர்த்துக்கங்க. மூடி வச்சு 3 மணி நேரம் ஊறட்டும். ஊற வச்சு 3 மணி நேரம் ஆச்சு. 3ல இருந்து 3.5 மணி நேரம் கண்டிப்பா ஊற வச்சுக்கோங்க. இப்ப இதுல உள்ள தண்ணியை கம்ப்ளீட்டா வடிச்சிடலாம். தண்ணியை கம்ப்ளீட்டா வடிச்சிட்டு இந்த மிக்ஸி ஜார்ல ஊற வச்ச மிளகாய், இதுல இருந்து ஊற வச்ச இந்த அரிசி பருப்புல இருந்து கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் கொஞ்சமா அரிசி பருப்போட மிளகாவை சேர்த்து அரைச்சிட்டோம்னா மிளகாலாம் நல்லா அரைபட்டுரும். இது கூட 1/2 இன்ச் அளவுள்ள இஞ்சியை கட் பண்ணி சேர்க்கிறேன். இதை வந்து கோர்ஸா அரைக்கணும். தண்ணி வந்து தேவைப்பட்டா கொஞ்சமா 1 டேபிள் ஸ்பூனோ 2 டேபிள் ஸ்பூனோ மட்டும் சேர்த்து அரைச்சிக்கங்க. தண்ணி நிறைய சேர்க்க வேண்டாம். அரைச்சாச்சு. இந்த மாதிரி கெட்டியா கோர்ஸா இருக்கிற மாதிரி அரைச்சிக்கங்க. அப்பதான் வந்து இந்த டிஷ் நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். இதே இந்த பாத்திரத்துல சேர்த்துட்டு மீதி உள்ளதையும் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து கொஞ்சமா தண்ணி சேர்த்து கோர்ஸா அரைச்சிக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் அரைச்சிட்டு பார்க்கலாம். எல்லாத்தையும் அரைச்சாச்சு. இந்த மாதிரி மிக்சியில அரைக்கும் போது மொத்தமா சேர்க்கறத விட கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து அரைச்சாதான் நமக்கு வந்து இந்த மாதிரி கெட்டியா கோர்ஸா அரைக்க முடியும். எல்லாத்தையும் மொத்தமா போட்டு அரைச்சிங்கன்னா சரியா அரைப்படாது. அடுத்து இது கூட 3 பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்க்கிறேன். நீங்க வந்து உங்களுடைய தேவைக்கு தகுந்தபடி சேர்த்துக்கங்க. 1/4 கப் தேங்காய் துருவல். இந்த மாதிரி தேங்காய் துருவல் சேர்த்தோம்னா நல்லா வாசனையா சுவையா இருக்கும். பொடியா கட் பண்ண கறிவேப்பிலை இலைகள், கட் பண்ண கொத்தமல்லி இலைகள், 1/2 டீஸ்பூன் பெருங்காய பவுடர். பருப்பு நிறைய சேர்த்திருக்கிறதுனால பெருங்காய பவுடர் கண்டிப்பா சேர்த்துக்கங்க. இந்த மாதிரி பெருங்காய பவுடர் சேர்த்தோம்னா நல்லா சூப்பரான வாசனையா இருக்கும். இது கூட 1/4 கப் அளவுக்கு பொடியா கட் பண்ண வெங்காயம், இதுக்கு தேவையான அளவு உப்பு. இப்ப எல்லாத்தையும் நல்லா ஒன்னா மிக்ஸ் பண்ணி பிசைஞ்சிடலாம். எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து பிசைஞ்சாச்சு. இதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து கொஞ்சம் சின்ன சின்னதா எண்ணெயில இப்படி போடணும். இந்த மாதிரி கடாயில் எண்ணெய் விட்டு சூடாயிடுச்சு. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து இப்படி கிள்ளி கிள்ளி போடுங்க. போட்டுட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்ல வச்சிருங்க. அப்பதான் எல்லாம் நல்லா ஒன்று போல வெந்து மொறுமொறுன்னு இருக்கும். உடனே திருப்பி விட வேண்டாம். ஜஸ்ட் 1 நிமிஷம் கழிச்சு திருப்பி விட்டா போதும். இப்ப திருப்பி விட்டுக்கலாம். இந்த மாதிரி திருப்பி திருப்பி விட்டு பொன்னிறமா வந்ததுக்கு அப்புறமா எடுத்துடலாம். இப்ப நல்லா பரட்டி பரட்டி விட்டு கோல்டன் ப்ரௌனா வந்துருச்சு, எடுத்துடலாம். நல்ல மொறுமொறுன்னு சுவையான குணுக்கு ரெடி ஆயிடுச்சு. அரிசி மாவு போண்டா பண்ண போறோம். இந்த பாத்திரத்துல 1 கப் அரிசி மாவு, 2 டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவு,
2 டேபிள் ஸ்பூன் ரவை, 1/4 கப் தயிர், இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு. இப்போ எல்லாத்தையும் நல்லா ஒன்றா கலந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்துக்கலாம். தண்ணியை மொத்தமாக ஊற்றிடாம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம போண்டா மாவு பதத்துக்கு கலந்துக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவை நல்லா கலந்தாச்சு. மாவு வந்து இந்த அளவுக்கு இருக்கணும். இது அரை மணி நேரம் ஊறுச்சுன்னா இன்னுமே திக்காகி வரும். மூடி வச்சிடலாம். அரை மணி நேரத்துக்கு அப்புறமா பார்க்கலாம். அரை மணி நேரம் ஆச்சு. இது கூட கட் பண்ண ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், 2 பச்சை மிளகாவை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கங்க. பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி இலைகள் கொஞ்சம், கருவேப்பிலை இலைகள் கொஞ்சம், கருவேப்பிலையையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் பெருங்காய பவுடர். நான் பெருங்காய பவுடர் சேர்த்துருக்கேன். இதுக்கு பதில் நீங்கள் ஒரு சின்ன பீஸ் இஞ்சி இருந்தால் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கங்க. எல்லாத்தையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. மாவு வந்து இந்த பக்குவத்துக்கு இருக்கணும். இதை விட தளர்வா இருந்தால் மட்டும் நீங்கள் கொஞ்சமாக அரிசி மாவோ கோதுமை மாவோ சேர்த்துக்கங்க. மாவு ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக போண்டா போடுறதுக்கு முன்னாடி இதில் கொஞ்சமாக சமையல் சோடா சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். கடாயில் எண்ணெய் விட்டு சூடாயிடுச்சு. கையை வந்து தண்ணியில் நனைச்சிட்டு போண்டாவை எடுத்து போட்டுடலாம். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். போண்டா பார்த்தீங்கன்னா நல்லா மேலே எலும்பி வந்திருக்கு. இதை இந்த மாதிரி பெரட்டி பெரட்டி விட்டு நல்லா பொன்னிறமாக வந்ததுக்கப்புறமா எடுக்கணும். பெரட்டி பெரட்டி விட்டு பொன்னிறமாக வந்துருச்சு, எடுத்துடலாம். நல்ல மொறு மொறுன்னு டேஸ்டான அரிசி மாவு போண்டா ரெடி ஆயிடுச்சு. மீதி உள்ளதையும் போட்டு எடுத்துடலாம். ஈவினிங் டைமில் இதை செஞ்சு கொடுத்தோம்னா குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்யூ.